ஹலோ சார், அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த ஏ செக்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ABCDF இந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குரூப் 4க்கான ஜியாகிரஃபி உங்கள் கையில் மெட்டீரியல் கிடச்சிருக்கும். அதாவது பேரண்டம், அதில் சூரிய குடும்பம், கோள்கள், இது எல்லாமே கொடுத்துருந்தோம். அது உங்களுக்கு ABAலேருந்து ஜிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கிளாஸ்லாம் 2 நாளாக உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்குது. அந்த வீடியோ வச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மெட்டீரியலை வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் ஏதாவது டவுட்னா கூட இனிமேல் கேளுங்க. இனிமேல் எல்லா கிளாஸுக்கும் ஒரே மாதிரி போயிடும். நம்ம ஜி கிளாஸ்க்கு கொடுத்ததை அதை அப்படியே உங்களுக்கு ஏலேருந்து ABCDF இந்த கிளாஸ் தவிர ABCDF கிளாஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம். 2 நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த வீடியோவை பாருங்கள். அதாவது பேரண்டம், சூரிய குடும்பம், அடுத்தது அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகள், அதுக்கப்புறம் பாறை கோளம், அதில் வந்து ஒரு பார்ட் போயிருக்கிறோம். அதாவது பூமியினுடைய உள்ளமைப்பு அது வரைக்கும் போயிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதாவது போன கிளாஸில் இது வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது பாறைக்கோளம், பாறைக்கோளத்தில் புவியின் தோற்றம், ஒரிஜின் ஆஃப் எர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புவியினுடைய உள்ளமைப்பு, இன்டீரியர் ஆஃப் எர்த். இன்டீரியர் ஆஃப் எர்த்தில் புவி உள்ளமைப்பு அப்படின்னு சொன்னோம். பூமி வந்து 3 உள்ளமைப்புகளில் இருக்குது. ஒன்று மேலோடு, கவசம், கருவம் அப்படின்னு 3 பார்ட்டாக இருக்குது. அதில் 3யும் போன கிளாஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். அது மேலோடு அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய மேல் பகுதி, நம்ம இருக்கக்கூடிய பகுதி தான் மேலோடு. அதுலேயும் மேலோட்லேயும் நம்ம இருக்கிறது அப்படின்னா சியால் அப்படிங்கிற கண்ட ஓட்டு பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். போன கிளாஸில் கொடுத்துருந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? போன கிளாஸ் வரைக்கும் புவியின் உள்ளமைப்பு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா புவியின் உள்ளமைப்பு, புவியின் கருவம், வெளிக்கருவம், உட்கருவம், இது வரைக்கும் முடிச்சிருந்தோம். இந்த இது புவியின் உள்ளமைப்பு வரைக்கும் போன கிளாஸ் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஜி கிளாஸ்க்கு கொடுத்த 3மே ABAலேருந்து F வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாஸ்க்கு கொடுத்தாச்சு. நீங்கள் வீட்டில் வீடியோவை ஒரு தடவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் இந்த குரூப் 4 சிலபஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னதுனால இதை ஆரம்பித்தோம். அதனால் இன்னும் 1 மந்தில் இந்த குரூப் 4க்கு உண்டான எல்லா சிலபஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 போயிடலாம். சார், இந்த A to F வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் இந்தியன் ஜியாகிரஃபி ஒரு பாதிக்கு மேலே ஒரு 70% கொடுத்துருப்போம். சரிங்களா? அதுக்கு மேலே மீதி நீங்கள் வந்து இப்போதைக்கு டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் இல்லாத நோட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஏலேருந்து F வரைக்கும் இருக்கிற எல்லாருமே ஜி கிளாஸ்க்கு இப்போ உங்களுக்கு கொடுத்த மெட்டீரியல் அவங்களுக்கு பிரிண்டாக கொடுத்துருவோம். ஏலேருந்து F வரைக்கும் இருக்கிற அல்லது எல்லாருமே கட்டாயமாக கம்பல்சரியாக 10th சோசியல் ஸ்டடீஸ், 10th சமூக அறிவியல் புக்கு வாங்கி அதில் இந்திய புவியியல் அப்படின்னு இருக்கும். அதை வந்து இந்திய புவியியலை தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க.
ஆல்ரெடி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு 50 to 60% நோட்ஸ் வந்திருக்கு. அதுபோக மீதி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 2ம் கொடுத்துருக்குறோம். அதாவது பசுமை ஆற்றல், பேரிடர் மேலாண்மை, இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு கைக்கு வந்துருச்சு. அதாவது யூனிட் 3ன்னு போட்டு உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அதுவும் உங்க கைக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போதைக்கு இந்த குரூப் 4 சிலபஸை நான் 1 மந்த்ல எல்லாத்தையும் நான் ரிவிஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குரூப் 2க்கு போயிடலாம். சரிங்களா? மே மாதம் குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறதுனால அது வரைக்கும் போயிடலாம். நீங்கள் இந்த ஜூம் கிளாஸில் இதை பார்க்குறீங்க, இந்த மெட்டீரியல் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கம்பல்சரியாக எல்லாருமே 10th சோசியல் ஸ்டடீஸ் புக்கு, 10th சோசியலில் வேல்யூம் 1ல் இந்தியன் ஜியோகிராஃபி இருக்குது, வேல்யூம் 2ல் தமிழ்நாடு ஜியோகிராஃபி இருக்குது. இந்த 2யும் வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. சரிங்களா? ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின். சரி, அடுத்தது சரி, எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த்தில் பாறை கோளத்தில் புவியின் உள்ளமைப்பு வரைக்கும் போன கிளாஸில் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள், ராக், புவியின் உள்ளமைப்பு பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது பாறைகள். இப்போ புவி மேலோடு அப்படிங்கிறத கிரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. நம்ம புவி மேலோடு என்ன அப்படின்னா பாறை தான், பாறைகள் உறைவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல தாதுக்கள் சேர்ந்தது தான் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. பாறைகளில் பார்த்தீங்கன்னா திடமான பாறைகள், களிமண் போன்ற மென்மையான பாறைகள், இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாறைகளை பற்றிய படிப்பிற்கு இல்லை அறிவியலுக்கு பேர் வந்து பெட்ரோலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மெட்டீரியலில் இதை அண்டர்லைன் பண்ணிங்க. பாறைகளை பற்றிய அறிவியல், பெட்ரோலஜி, இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாறைகள் வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ரொம்ப பழங்கால படிவுகள், பழங்கால பாறைகள். இந்த பாறைகளுடைய வயதை எந்த முறையில் கணக்கிடுறாங்க அப்படின்னா, பாறைகளின் வயது கார்பன் 14 டேட்டிங் என்ற அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் தான் பாறைகளினுடைய வயதை கணக்கிடுறாங்க. சரி, அடுத்தது பாறைகளினுடைய வகைகள். பாறைகள் நம்ம போன கிளாஸ்லேயே சொன்னோங்க. போன கிளாஸில் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே தெரியும். இப்போ புவி மேலே இருக்க நம்ம இருக்கக்கூடிய இந்த புவி மேலோடு கிரஸ்டே பாறைகள் தான் அப்படின்னு சொன்னோம். மண் எப்படி உருவாச்சுங்க? பாறைகள் சிதைவடைந்து உருவானது தான் மண். ஒரே லைனில் சொல்லணும்னா நுண்ணிய பாறை துகள்களுக்கு பேர் மண். நுண்ணிய பாறை துகள்கள் தான் மண். அதனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மண்ணெல்லாம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பாறைகள் வெயிலில் விரிவடைஞ்சு மலையில் சுருங்கி பல்வேறு உயிரியல், ரசாயன, இயற்பியல் காரணிகளால் சிதைக்கப்பட்டு உருவானது தான் மண். பாறைகள் சிதைஞ்சு உருவானது தான் மண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஒரு சில பாறைகள் கடினமாக இருக்கும், சில பாறைகள் மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அடுத்தது பாறைகளின் வகைகள். பாறைகளை வந்து உருவாகும் வீதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அதை எப்படி பாறைகள் உருவாச்சு அதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள் 3 வகைப்படும். ஒன்று தீ பாறைகள், இக்னோசியஸ் ராக், தீ பாறைகள். 2வது படிவு பாறைகள், செடிமெண்டரி ராக். 3வது உருமாறிய பாறைகள், மெட்டமார்பிக் ராக்ஸ். மெட்டமார்பிக், அந்த ஆர் போயிடுச்சு பார்த்து, மெட்டமார்பிக் ராக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, மெட்டமார்பிக் ராக்ஸ். சரி, இந்த 3 வகையான பாறைகள் இருக்கு. பாறைகள் உருவாகிறத வச்சு பாறைகளை 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தீப்பாறை, 2வது படிவுப்பாறை, 3வது உருமாறிய பாறை. சரி, இந்த ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம். பாறைகள் எப்படி உருவாயிருக்க முடியும் அப்படின்னா, நம்ம பூமியோட உள்ளமைப்புகள் படிக்கும்போது சொன்னோம். மேலோடு, கவசம், கருவம், இந்த 3 தான் புவியினுடைய உள்ளமைப்புகள். மேலோடு மட்டும், இந்த புவியினுடைய மேலோடு மட்டும்தான் திடமா இருக்கு. கவசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் உருகிய பாறை குழம்புகளாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம புவி மேலோடு உருகிய பாறை குழம்பின் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிற்கிறதே வந்து நம்ம இருக்கக்கூடிய பகுதி மேலோடே பாறை குழம்பு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு. அந்த புவி வெடிப்புகள் இது மூலமாக பாறைகள் வெடித்து, அதாவது புவி மேலோட்டு வெடித்து உள்ளே இருக்கக்கூடிய பாறை குழம்பு புவி மேற்பரப்பில் வந்து படிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாறை குழம்பு மேலோட்டின் வழியாக வெளியே வந்து படிஞ்சு உருவாகிறது தான் பாறைகள். அப்படி உருவாகக்கூடிய பாறைகள் தான் தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இந்த தீப்பாறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான். சரி,
ஜென்ரலான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இக்னிஸ் இப்போலாம் வந்து எந்த லாங்குவேஜிலிருந்து இந்த வந்தது அப்படின்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால தான் எல்லாத்தையும் எதுவும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் மறுபடியும் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருக்குறோம். குரு 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற மெட்டீரியலை ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டைம் கிடந்துச்சுன்னா புக்கை படிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் புக்கை படிங்க. முதல்ல மெட்டீரியலை படிச்சிருங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th சோசியல் ஸ்டடீஸில் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய இந்தியன் ஜியாகிரஃபி, வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜியாகிரஃபி, இந்த 2ஐயும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு A to F வரைக்கும் ஓரளவுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்குறோம். ஜி கிளாஸுக்கு எல்லா மெட்டீரியலும் வந்துடும். சரிங்களா? சரிங்க சார். அதாவது பாறைகள் இக்னிஸ் அப்படிங்கிற லத்தின் சொல்லிற்கு நெருப்புன்னு பேர். அந்த அப்போ இக்னிஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் இக்னோசியஸ். முன்னாடியே சொன்னோம். தீப்பாறைகள் அப்படின்னா இக்னோசியஸ் ராக். இக்னிஸ்ங்கிற லத்தின் சொல்லிலிருந்து வந்தது தான் இக்னோசியஸ். அந்த இக்னிஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு, ஃபயர் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து புவியின் உள்ளாழத்தில் பாறைகள் உருகிய நிலையில் காணப்படும். இதற்கு பாறை குழம்பு மேக்மா என்று பெயர். சரிங்களா? இந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய மேக்மா தான் புவி மேலோட்டில மேலே வந்து படிந்து குளிர்ந்து திண்மமாகிறதுனால தான் இந்த பாறைகள் உருவாகிறது. சொன்ன பார்த்தீங்களா? புவி மேலோட்டில் வந்து இந்த பாறை குழம்பு படிந்து திண்மமாகிறதுனால தான் பாறைகள் உருவாகிறது. பூமியில புவிப்பரப்பில் 95% தீப்பாறைகள் தான் காணப்படுகிறது. சரிங்களா? அடுத்து முதலில் தோன்றிய பாறை வகை இதுதான். முதல்ல தோன்றிய பாறை வகை அப்படின்னு சொன்னாலும் இதுதான் முதலில் தோன்றிய பாறை வகை. இது முதன்மை பாறைகள் என்றும் தாய் பாறைகள், பிரைமரி ராக்ஸ் ஆர் மதர் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முதலில் தோன்றிய பாறை வகை. அதனால இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தாய்ப்பாறை அல்லது முதன்மை பாறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட்ஸ் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மற்ற பாறைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இப்பாறைகளிலிருந்து தான் உருவாகுது. இந்த தீப்பாறைகளிலிருந்து தான் மற்ற பாறைகள் எல்லாமே உருவாகிறதுனால இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மதர் ஆஃப் ராக்ஸ், பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, தீப்பாறைகளுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா கிரானைட், அதாவது கருங்கல் பாறை, அடுத்தது பெசால்ட் பாறை, அடுத்தது பெக்மடைட் அப்படின்னு இது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சரி, தீப்பாறைகள்ல 2 பிரிவா சொல்றாங்க. ஒன்று ஊடுருவிய தீப்பாறைகள், இன்ட்ரசிவ் ராக்ஸ், அது கிரானைட் அப்படின்னு சொல்றோம். அந்த கிரானைட்னு சொல்றது இன்ட்ரசிவ் ராக்ஸ், ஒரு ஊடுருவிய தீப்பாறை. ரெண்டாவது வெளிப்புற தீப்பாறைகள், எக்ஸ்ட்ரசிவ் ராக்ஸ், அதாவது பசால்ட் பாறைகள் அப்படின்னு சொல்றது. தீப்பாறைகள்ல 2 டைப் இருக்கு. ஒன்று கிரானைட், ஈஸியா சொல்லணும்னா ஒன்று ஊடுருவிய தீப்பாறை அல்லது கிரானைட், இன்னொன்று வெளிப்புற தீப்பாறை அல்லது பசால்ட். சரிங்களா? கிரானைட் பாறையானது பசால்ட் பாறையை விட அடர்த்தி குறைவாகவும் நிறத்தில் குறைவாகவும் காணப்படுகிறது. கிரானைட் பாறைங்கிறது பசால்ட் பாறையை விட அடர்த்தி குறைஞ்சதாகவும் நிறத்தில் குறைவாகவும் காணப்படுகிறது. சரி, பாறைகளில் 3 டைப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இக்னோசியஸ் ராக். சரிங்களா? இந்த இக்னிஸ் அப்படின்னாவே அர்த்தம் நெருப்புன்னு அர்த்தம். இக்னிஸ்ங்கிறது எதிலிருந்து வந்ததுன்னா லத்தீன் சொல்லிருந்து வந்தது. புவியின் உட்பரப்பில் இருக்கக்கூடிய உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு புவி மேற்பரப்புல படிந்து குளிர்ந்து திண்மமாகிறதுனால உருவாகிறது தான் இந்த தீப்பாறைகள். சரிங்களா? புவியின் உட்பரப்பில் இருக்கக்கூடிய பாறை குழம்பு புவி மேற்பரப்புல வந்து படிந்து திண்மமாகி தோன்றது தான் தீப்பாறை. புவி பரப்புல 95% பாறைகள் தான் இருக்கு. பூமியில ஃபர்ஸ்ட் உருவான பாறையும் இதுதான். இந்த பாறைகளிலிருந்து தான் மற்ற பாறைகள் எல்லாமே உருவாகிறதுனால இதை வந்து முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இதுல தீப்பாறைகளில் 2 டைப் இருக்கு. ஒன்று கிரானைட், இன்னொன்று பெசால்ட் அப்படின்னு 2 டைப் இருக்கு. சரிங்களா? இதில் கிரானைட் பாறையானது பெசால்ட் பாறையை விட அடர்த்தி குறைஞ்சதாகவும் நிறத்தில் குறைந்ததாகவும் காணப்படுகிறது. சரி, இந்த தீப்பாறைகள் முடிஞ்சது.
சரிங்க. 2வது டைப் படிவு பாறை, செடிமெண்டரி ராக். அதாவது இது பேர்லேயே வந்திருக்கும், படிவு, செடிமெண்டரி, செடிமெண்ட் ஆகிறதுனால உருவாகக்கூடிய பாறை. செடிமெண்ட் என்ற லத்தீன் சொல்லிற்கு படிதல் என்று பொருள். செடிமெண்ட் அப்படின்னாவே செடிங்கிற லத்தீன் சொல்லுக்கு பொருள் வந்து படிதல். இவை அரிப்பு பாறைகள், டெட்ரிட்டல் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரிப்பு பாறைகள் எனவும் அழைக்கப்படுகிறது. சரி, இந்த படிவு பாறை எப்படி உருவாகுது? அதான் 3வது லைன் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த படிவு பாறை எப்படி உருவாகுது அப்படின்னா, பாறைகள் சிதைவுற்று துகள்களாகி ஆறுகள், பனியாறுகள், காற்று போன்றவற்றால் கடத்தப்பட்ட படிவுகள் அடுக்கடுக்காக படிய வைக்கப்பட்டு பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு படிவு பாறைகளாக உருவாகிறது. வேற ஒன்றும் இல்லைங்க. பாறைகள் சிதைவுற்று துகள்களாகி ஆறுகள், பனியாறுகள், காற்று போன்றவற்றால் கடத்தப்பட்டு அடுக்கடுக்காக படிய வைக்கப்பட்டு பல மில்லியன் வருஷங்களுக்கு பிறகு படிவு பாறைகளாக உருமாறுகிறது. சரிங்களா? இப்போ எல்லாமே அரிப்புகள், அரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே கடத்தப்பட்டு படிய வைக்கப்பட்டு, அந்த படிய வைக்கப்பட்ட பொருட்கள் பல வருடங்களுக்கு பிறகு, பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு படிவு பாறையா உருமாறுது. அதான் நாம படிவு பாறைகள் அப்படின்னு சொல்றோம். இப்படிவுகளில் தாவரங்கள், விலங்கினங்கள் படிந்து தொல்லுயிர் எச்ச படிமங்களாக மாறுகின்றன. இப்படிவுகளில் தாவரங்கள், விலங்குகள், விலங்கினங்கள் படிந்து தொல்லுயிர் எச்ச ஃபாசில் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, தொல்லுயிர் எச்ச படிமங்களாக மாறுகின்றன. அப்படி படிந்த தாவரங்கள், விலங்கினங்கள் தான் என்னவா மாறுதுங்க? அது சொல்கிறோம் இல்லைங்க, நிலக்கரி, பெட்ரோலியம், இப்படி எல்லாம் மாறுறது இந்த தொல்லுயிர் எச்ச படிமங்கள் தான். புவி பரப்பில் 5% மட்டுமே காணப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படிவு பாறைகளுக்கு எக்ஸாம்பிள் மணற்பாறை, சாண்ட்ஸ்டோன், அடுத்து சுண்ணாம்பு பாறை, லைம்ஸ்டோன், அடுத்தது சுண்ணாம்பு, அடுத்து ஜிப்சம், அடுத்து நிலக்கரி, கோல்டு நிலக்கரி, அப்புறம் கூட்டு பாறைகள். இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஒரு தடவை கேட்டிருக்காங்க, நிலக்கரியை கொடுத்துட்டு கோல் கொடுத்துட்டு இது என்ன வகையான பாறைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படிவு பாறை. நிலக்கரின்னு கொடுத்து அது எந்த வகையான பாறைன்னு கேட்டிருக்காங்க. படிவு பாறைகள். சரிங்களா? நிலக்கரி அப்படிங்கிறது படிவு பாறை. சரி, ஃபர்ஸ்ட் பாறைகள்ல 3 டைப் சொன்னோம். அதுல ஃபர்ஸ்ட் தீப்பாறை, 2வது படிவு பாறை, அடுத்தது 3வது டைப் உருமாறிய அல்லது மாற்றுருவ பாறை, மெட்டமார்பிக் ராக்ஸ். உருமாறிய அல்லது மாற்றுருவ பாறை, மெட்டமார்பிக் ராக்ஸ். மெட்டமார்பிக் என்ற சொல் மெட்டமார்பிசஸ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் உருமாறுதல் என்பதாகும். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா உருமாறுதல். மெட்டமார்பிக் அப்படின்னாவே உருமாறுதல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பயாலஜியில் கூட படிச்சிருப்பீங்க, இந்த பாக்டீரியாக்கள்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, மெட்டமார்பிக் பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட வடிவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய பாக்டீரியங்களுக்கு பேர் மெட்டமார்பிக் பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மெட்டமார்பிக் அப்படிங்கிற வேர்டு வந்துனாவே உருமாறுதல் அல்லது வடிவமாறுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவமாக மாறுறது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொன்னோம், தீப்பாறைகள் புவி பரப்புல 95% இருக்குதுன்னு சொன்னோம். அடுத்தது படிவு பாறைகள் 5% இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ 100% முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த உருமாறிய பாறைகள் எங்கிருந்து வந்தது? 100% அதே வந்துருச்சு. தீப்பாறைகள் 95%, 5% வந்து படிவு பாறைகள், மொத்தம் 100% முடிஞ்சது. அப்போ உருமாறிய பாறைகள் என்பது தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படும் போது அதனுடைய அமைப்பு மற்றும் குணாதிசயங்கள் மாற்றமடைகின்றன. இவ்வாறு உருவாகும் பாறைகளுக்கு பேர் தான் உருமாறிய பாறைகள். வேற ஒன்றும் இல்லைங்க. மேலே சொன்ன 2ல இருந்தும் தீப்பாறையும் படிவு பாறையும் அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படும் போது அதனுடைய அமைப்பு மற்றும் குணாதிசயங்கள் மாற்றமடைகின்றன. அப்படி மாற்றம் அடைஞ்சு உருவாகிற பாறைகளுக்கு பேர் தான் உருமாறிய பாறைகள். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே சொன்ன பாருங்க, இந்த கிரானைட் அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா நீஸ் அப்படிங்கிற ஒரு உருமாற்றம் அடைந்த பாறையாக மாறுது.
பெசால்ட் அப்படிங்கிறது சிஸ்ட் அப்படிங்கிற உருமாற்றம் அடைந்த பாறையாக மாறுது. இப்போ நாம் வந்து மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மார்பிள்ஸ் எடுக்கிறோம், மார்பிள்ஸ்னு சொல்கிறோம். அந்த மார்பிள்ஸ் ஒரு காலத்தில் என்னவா இருந்ததுங்க? சுண்ணாம்பு பாறையாக இருந்தது. சுண்ணாம்பு பாறை, வெறும் லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு பாறை தான் என்னவா மாறுதுங்க? மார்பிள்ஸ், சலவைக்கல்லாக மாறுது. இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய சலவைக்கல் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வெறும் சுண்ணாம்பு பாறை. அடுத்து மணற்பாறைகள், சாண்ட்ஸ்டோன் மணற்பாறைகள் தான் என்ன ஆகுதுன்னா குவார்ட்சைட் பாறையாக மாறுது. அடுத்து நிலக்கரியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வகையான நிலக்கரி சொல்லுவோம். பிட்டுமினஸ், லிக்னைட், ஆந்த்ரசைட் அப்படின்லாம் நிறைய சொல்கிறோம். அதில் அதிக திடமான நிலக்கரினா ஆந்த்ரசைட், அதிகமான கார்பன் தன்மை கொண்டது ஆந்த்ரசைட். அது கெட்டியான நிலக்கரின்னு அர்த்தம். பிட்டுமினஸ் அப்படிங்கிறது ஒரு மிருதுவான சாஃப்டான நிலக்கரி. சரிங்களா? பிட்டுமினஸுங்கிறது ஒரு மிருதுவான நிலக்கரி. அந்த மிருதுவான நிலக்கரி பல 100 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா மாறுதுன்னா ஆந்த்ரசைட் அப்படிங்கிற நிலக்கரியா மாறுது. சரிங்களா? இப்போ எந்த ஒரு பொருளும் அழுத்தம், வெப்பத்திற்குட்பட்டு அடுத்த திடமான பொருளாக மாறுகிறது. அதாவது வெறும் சுண்ணாம்பு பாறை அழுத்தம், வெப்பத்துக்குட்பட்டு என்னவா மாறிடுதுங்க? சலவைக்கெல்லாம் மாறிடுது. அதே மாதிரி பெட்டுமினஸ் அப்படிங்கிற மிருதுவான சாஃப்டான நிலக்கரி ஆந்த்ரசைட் அப்படிங்கிற கெட்டியான நிலக்கரியா மாறுகிறது. சரிங்களா? அப்போ பாறைகள் இதோட முடிச்சுக்கலாம். 3 டைப். உருமாறி, அதாவது தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். சரின்னு 3 டைப். இதோட பாறைகளை முடிச்சுக்கலாம். ஒரு தடவை நம்ம சொன்னது கேட்டுட்டு படிச்சீங்கன்னா போதும். ரொம்ப ஒன்றும் பெரிய ரிஸ்க் கிடையாது. சரிங்களா? ஏன்னா செப்டம்பர் மாதம் தான் குரூப் 4 வருது. அதுக்கு முன்னாடி இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிறதுக்காக வேகமாக 1 மந்த்தில் அநேகமாக பிப்ரவரிக்குள்ளே இதெல்லாம், பிப்ரவரி எண்டுக்குள்ளே எல்லாம் முடிச்சிடலாம். மார்ச், ஏப்ரல், மார்ச்லேருந்து நம்ம கண்டினியூவாக குரூப் 2க்கான சிலபஸ் போயிடலாம். இப்போவும் நீங்கள் இடையில ஒரு 2 கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வேணால் இடையில ஒரு குரூப் 2 சிலபஸும் பார்க்கலாம். எல்லாருமே கம்பல்சரியாக புக்கு வாங்கிக்கிங்க, வீட்டில் படிங்க. முழு நேரமாக படிச்சீங்கன்னா கட்டாயமாக வேலைக்கு போயிடலாம். இந்த மாதிரியான வாய்ப்பு இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நல்லா தான் அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் 1 வருஷம். இப்போலாம் பார்த்துருப்பீங்க. 1 இயருக்கு அப்புறம் தான் வருது. இப்போ ஜனவரியில் குரூப் 1 பிலிம்ஸ் எழுதிட்டீங்க. இந்த வருஷத்துலேயே குரூப் 1 பிலிம்ஸே இல்லை, அவ்வளோதான். அடுத்து 2022 தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் குரூப் 2க்கு என்ன படிக்கிறீங்களோ அதான் குரூப் 1 பிரிலிம்ஸ். குரூப் 1 பிரிலிம்ஸ்னு தனியாக நீங்கள் ஒன்று படிக்கவே வேண்டியதில்லை. குரூப் 2க்கு படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிங்கன்னா போதும். அதுதான் குரூப் 1 பிரிலிம்ஸுக்கு. சரிங்களா? சரி, அடுத்து இந்த புவியியல் இயக்க சக்திகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பூமியில் மேற்பரப்புலையும் சரி, பூமிக்கு உள்ளேயும் சரி இயங்கக்கூடிய சக்திகள். இதை பற்றி சும்மா ஓரளவுக்கு ஓரலாக ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போதும். நம்ம மெட்டீரியல் தெளிவாக தான் கொடுத்துருக்குறோம். புவியின் இயக்க சக்திகள், எர்த் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பூமியில் எதுவுமே நிலையானது கிடையாது. நம்ம பார்த்துருப்போம். இப்போது பூமியினுடைய போன கிளாஸ்லேயே சொன்னோம், எப்படின்னு பார்த்துருப்போங்களே. பூமியினுடைய மொத்த பகுதியும் ஒரே மாதிரி இருந்ததா? ஆரிஜின் ஆஃப் எர்த்தில் சொல்லியிருக்கிறேங்களே, பூமியின் அனைத்து நிலப்பகுதிகளும் தென்துருவத்தில் ஒன்றிணைந்து இருந்தது. அதுக்கு என்ன பேருங்க? பாஞ்சியா அப்படின்னு சொன்னோம். பூமியினுடைய அனைத்து நிலைப்பகுதிகளும் தென்துருவத்தில் ஒன்றிணைந்து இருந்தது. அதை பாஞ்சியான்னு சொன்னோம். அந்த நிலத்தை சுற்றி இருந்த நீருக்கு பேர் பென்தலசா அப்படின்னு சொன்னோம். பாஞ்சியா 2ஆ உடைபட்டது. வடபகுதி அங்காரா அப்படின்னு சொன்னோம். தென்பகுதி கோண்டுவானா அப்படின்னு சொன்னோம். வடபகுதி அங்காரா, தென்பகுதி கோண்டுவானா. இடையே உருவான கடல் டெத்தீஸ் கடல். இதெல்லாம் நம்ம சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? டெத்தீஸ் கடல். பாஞ்சியா 2ஆ உடைபட்டது. உடைபட்டதில் வடபகுதி அங்காரா, அதில் அரோசியான்னு சொல்லுவாங்க. தென்பகுதி கோண்டுவானா. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி டெத்தீஸ் கடல். சரிங்களா? அந்த டெத்தீஸ் கடலில் தான் இப்போ என்ன உருவாயிருக்குங்க? இமயமலை உருவாயிருக்கு. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறோம். புவி மேலோடு நிலையானது அல்ல. புவி மேற்பரப்பில் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே உள்ளது. அதாவது நம்ம இருக்கக்கூடிய புவி மேலோடு நிலையானதே கிடையாது. அதில் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் டெத்தீஸ் கடல் இருந்த இடத்துல இன்னைக்கு இமயமலை இருக்குது. அதான் சொல்லியிருக்கோம். தற்போதைய இமயமலை முன்னொரு காலத்தில் ஆழம் குறைந்த டெத்தீஸ் கடல் பகுதியாக இருந்தது. அப்படி தான் இருந்தது. இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் மெரினா பீச்சில் மலை இருக்கலாம், கொல்லிமலை பகுதியில் கடல் உருவாகலாம். எது வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் நடக்கலாம். அதனால் புவி மேலோடு, நம்ம இருக்கக்கூடிய இந்த மேலோடு
நிலையானது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? சரி, இம்மாற்றங்கள் இருவேறு சக்திகளால் ஏற்படுகிறது. அவை உள்ளியக்க சக்தி மற்றும் வெளியியக்க சக்திகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்குறேன் பாருங்க. எல்லாத்துக்குமே மெட்டீரியல் இருக்குது. அந்த டேபிளை ஒரு தடவை நிலைய புவி இயக்க சக்திகள் எர்த் மூமெண்ட் அதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று என்டோஜெனிக் அல்லது உள் இயக்க சக்தி. ரெண்டாவது அனதர் ஒன் எக்ஸோஜெனிக் அல்லது வெளி இயக்க சக்தி. எக்ஸோஜெனிக் அல்லது வெளி இயக்க சக்தி. அடுத்து உள் இயக்க சக்திகளில் அதை மேலும் 2 பிரிவாக பிரிக்கிறோம். உள் இயக்க சக்திகள் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மெதுவாக நகர்தல் அல்லது ஒட்டுறவு அழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக நகர்தல் சொல்லலாம், இல்லைன்னா ஒட்டுறவு அழிதல், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் டயஸ்ட்ரோயிசம். டயஸ்ட்ரோயிசம் மெதுவாக நகர்தல் அல்லது ஒட்டுறவு அழிதல் அல்லது டயஸ்ட்ரோயிசம். அனதொரன் உள் இயக்க சக்தியில் இன்னொரு நகர்வு திடீரென நகர்தல், கெடஸ்ட்ராயிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெடஸ்ட்ராயிசம் திடீரென நகர்தல். சரி, இப்போ மெதுவாக உள் இயக்க சக்தியை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று மெதுவாக நகர்தல், இன்னொன்று திடீரென நகர்தல். மெதுவாக நகர்தலில் 2 டைப். ஒன்று எபிரோஜெனிக் அல்லது கண்ட ஆக்க நகர்வு, இன்னொன்று ஓரோஜெனிக் அல்லது மலையாக்க நகர்வு. எபிரோஜெனிக், ஓரோஜெனிக். அடுத்தது திடீரென நகர்தலில் 3 பார்ட் இருக்குது. முதல் 3 நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் 3 குறிச்சிடுவோம். நிலநடுக்கம், எரிமலை, நிலச்சரிவு. நிலநடுக்கம், எரிமலை, நிலச்சரிவு, இது எல்லாமே திடீரென நகர்தல். சரி, அடுத்தது வெளி இயக்க சக்திகளில் எக்ஸோஜெனிக்னு சொன்ன வெளி இயக்க சக்திகளில் 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று பாறை சிதைவு. பாறைகள் எதை முன்னாடி சொன்னேன், பாறைகள் சிதைஞ்சு உருவாகிறதா மண், மற்றபடி அரிக்கப்பட்டு கிடத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே. பாறை சிதைவு 3 நிகழ்வுகளில் நடக்குது. இயற்பியல் சிதைவு, வேதியியல் சிதைவு, உயிரின சிதைவு. அடுத்து அரித்தல். பாறை சிதைவு, இன்னொன்று அரித்தல். அரித்தல் எது மூலமாக அரித்தல் நடக்குதுன்னா பனியாறு, ஆறு, காற்று, கடலலை, நிலத்தடி நீர், இந்த மூலமாக அரித்தல் நிகழ்வுகள் நடக்கிறது. சரி, இப்போ இந்த டேபிளில் கொடுத்த ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு 2 லைன், முக்கியமான ஒரு 2 லைன் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்டோஜெனிக் அல்லது உள் இயக்க சக்தி. அது என்டோஜெனிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 பாயிண்ட்ஸ். இது பூமியின் உட்பகுதியில் தோன்றி செயல்படுகிறது. பூமியோட உட்பகுதியில் செயல்படுகிறது, தோன்றி செயல்படுகிறது. புவியின் மேலோட்டை உருக்குலைய செய்வதோடு ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்களையும் புவியின் மீது உருவாக்குகிறது. பூமியோட மேலோட்ட உருக்குலைய செய்கிறதோட ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்களை பூமியின் மீது உருவாக்குகிறது. அது முன்னாடியே சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 டைப் சொன்னோம். பார்த்தீங்களா, இந்த மெதுவாக நகர்தலில் 2 டைப். ஒன்று ஒட்டுறவு அழிதல், இன்னொன்று திடீரென. உள்ளியக்க சக்திகளில் 2 டைப், மெதுவாக நகர்தல், திடீரென நகர்தல். ஃபர்ஸ்ட் மெதுவாக நகர்தல். இது டயஸ்ட்ரோயிசங்க, இங்கே மை போட்டாங்க தப்பு. டயஸ்ட்ரோயிசம், டயஸ்ட்ரோயிசம் அல்லது மெதுவாக நகர்தல். டயஸ்ட்ரோயிசம் அல்லது மெதுவாக நகர்தல் அல்லது ஒட்டுறவு அழிதல். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மெதுவாக வளைதல், மடிதல், வளர்தல் மற்றும் உடைதல் என பொருள்படும். இது பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. எல்லாமே அந்த டேபிளில் கொடுத்துருக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் எபிரோஜெனிக் அல்லது கண்ட ஆக்க நகர்வு. புவியின் மேலோட்டில் மிகப்பெரிய அளவிற்கு செங்குத்து நகர்வு ஏற்படுவதை, புவியின் மேலோட்டில் மிகப்பெரிய அளவிற்கு செங்குத்து நகர்வு ஏற்படுவதை கண்ட ஆக்க நகர்வு அல்லது எபிரோஜெனிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எபிரோஜெனிக். இதனால் இந்த புவி மேலோட்டில் மிகப்பெரிய அளவுக்கு செங்குத்து நகர்வு ஏற்பட்டதுன்னா அதுக்கு பேர் எபிரோஜெனிக்னு சொன்னால், அதை கண்ட ஆக்க நகர்வு. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளவுகள், கீழே கொடுத்துருக்க ஃபால்ஸ், பிளவுகள், பிதிர்வு மலை, பிளாக் மவுண்டைன், பிளவுகள், பிதிர்வு மலை,
பிளாக் மவுண்டைன், பீடபூமி, பிளாட்டியோ, பீடபூமி, பிளவு பள்ளத்தாக்கு குப்பரை, பேசின் ஆஃப் ரிஃப்ட் வேலி போன்ற நிலத்தோற்றங்கள் உருவாகிறது. இந்த செங்குத்து நகர்வுனால இந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள்லாம் உருவாகுது. பிளவுகள், பிதிர்வுமலை, பீடபூமி, பிளவு பள்ளத்தாக்கு இதெல்லாம் உருவாகுது. சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி கண்டாக்க நகர்வு மேலே உருவான பகுதிகளுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பிளவு பள்ளத்தாக்கு, ஆப்பிரிக்காவின் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு குப்பரை. அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே பிளவு பள்ளத்தாக்கு பகுதியான நர்மதா பள்ளத்தாக்கு குப்பரை. சரிங்களா, அந்த நர்மதா கேட்டிருக்காங்க. இந்தியாவின் ஒரே பிளவு பள்ளத்தாக்கு ரிஃப்ட் வேலி பேஷின் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரிஃப்ட் வேலி பேஷின், நர்மதா பள்ளத்தாக்கு. சரிங்களா, எபிரோஜெனிக் அல்லது கண்டாக்க நகர்வு இதோட போதும். சும்மா ஒரே ஒரு தடவை வாசிச்சிட்டிங்கன்னா போதும். பூமியினுடைய உள்பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்று தான் இது. புவி மேலோட்டில் செங்குத்து நகர்வு ஏற்பட்டதுன்னா அதுக்கு பேர் எபிரோஜெனிக். அதனால் இந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள்லாம் உருவாகுது. அப்படி இந்தியாவில் உருவான ஒரு நிலத்தோற்றம் நர்மதா பள்ளத்தாக்கு. சரிங்களா, அடுத்தது இரண்டாவது இதை பி அப்படின்னு போடுங்க. ஏ எபிரோஜெனிக், பி ஓரோஜெனிக் அல்லது மலையாக்க நகர்வு. புவி மேலோட்டில் மிகப்பெரிய அளவிற்கு கிடைமட்ட நகர்வு ஏற்படுவதை, புவி மேலோட்டில் மிகப்பெரிய அளவிற்கு கிடைமட்ட நகர்வு ஏற்படுவதை மலையாக்க நகர்வு என அழைக்கின்றனர். மலையாக்க நகர்வு அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிடைமட்டமாக நகர்வு ஏற்படுறதுனால என்ன நடக்குதுன்னா, புவியோட்டில் மடிப்புகள் ஏற்படவும் பாறை அடுக்குகள் இடம் மாறவும் காரணமாக உள்ளது. புவியோட்டில் மடிப்புகள் ஏற்படவும் பாறை அடுக்குகள் இடம் மாறவும் காரணமாக உள்ளது. உலகில் மடிப்பு மலைகள் தோன்றுவதற்கு இந்நகர்வே காரணமாக உள்ளது. உலகில் மடிப்பு மலைகள் தோன்றுவதற்கு இந்நகர்வே காரணமாக உள்ளது. சரிங்களா, மடிப்பு மலைகள் தோன்றுவதற்கு இந்நகர்வே காரணமாக உள்ளது. அப்போது ஓரோஜெனிக் அல்லது மலையாக்க நகர்வுனால என்ன நடக்குதுன்னா, புவியோட்டில் மடிப்புகள் ஏற்படுது, பாறை அடுக்குகள் இடமாற்றத்திற்கு காரணமாக உள்ளது. உலகத்தில் மடிப்பு மலைகள் இதனால தான் உருவாகிறது. சரிங்களா, நம்ம அப்படி உருவான ஒரு மடிப்பு மலை தான் நம்மளுடைய இமயமலை. முன்னாடியே சொன்னாங்களே, டெத்தீஸ் கடல் மூடப்பட்டு அதிலிருந்து உருவானது தான் இமயமலை. அந்த அப்படி உருவான அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஓரோஜெனிக் அல்லது மலையாக்க நகர்வு. சரி, அடுத்தது புவியின் உள்ள இயக்க சக்திகளில் ரெண்டு சொன்னோம். ஒன்று மெதுவாக நகர்தல், அதில் தான் ரெண்டு டைப், ஓரோஜெனிக் அண்டு எபிரோஜெனிக். அடுத்தது புவியினுடைய உள் இயக்க சக்திகளில் இன்னொன்று திடீரென நகர்தல். திடீரென நகர்தல் கெடஸ்ட்ராயிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, திடீரென நகர்தலில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நிலநடுக்கம், எரிமலை, நிலச்சரிவுன்னு 3 டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம், அதை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம், எர்த்குவாக் அப்படின்னு சொல்லுங்க. எர்த்குவாக், நிலநடுக்கம். நிலநடுக்கம்னா என்னங்க? ஈஸியாக ஒரே லைனில் சொல்லணும். நிலம் நடுங்குச்சுன்னா அதுக்கு பேர் நிலநடுக்கம். நிலம் நடுங்குனா அதுக்கு பேர் நிலநடுக்கம். அதுதான் புவி அதிர்ச்சி அல்லது நிலநடுக்கம். எப்படி சொன்னோம்னா, புவியோட்டில் திடீரென ஏற்படக்கூடிய அதிர்வு, அதுக்கு பேர் தான் நிலநடுக்கம். சரிங்களா, இதில் சிம்பிளான 2-3 அது சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு தடவை சொல்கிறத கேட்டுட்டு மெட்டீரியலை வாசிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. சரிங்களா, எதையுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வாசிச்சிங்க, இன்ட்ரெஸ்டாக செஞ்சீங்கன்னா தான் செய்ய முடியும். சரி, பூமியில் உள்ள நிலநடுக்கம் தோன்றும் பூமியில் அந்த உள்ளங்கிறத எடுத்துருங்க, அது டைப் மிஸ்டேக் வந்துட்டு. பூமியில் நிலநடுக்கம் தோன்றும் இடம், பூமியில் நிலநடுக்கம் தோன்றக்கூடிய இடம் நிலநடுக்க மையம், ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியில் எந்த இடத்துல நிலநடுக்கம் தோன்றுதோ அந்த இதுக்கு பேர் நிலநடுக்க மையம் அல்லது ஃபோக்கஸ். இது இன்னொரு பேர் புவி அதிர்ச்சி மையம் அப்படின்னு சொல்லலாம். நிலநடுக்க மையம், இங்கிலீஷ் வார்த்தை ஃபோக்கஸ். இங்கிலீஷ் வேர்டை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஃபோக்கஸ். அடுத்தது பூமியில் நிலநடுக்கம் தோன்றக்கூடிய இடத்துக்கு பேர் நிலநடுக்க மையம் அல்லது ஃபோக்கஸ். இம்மையத்திற்கு நேர் எதிரே
புவி மேற்பரப்பில் அமைந்திருக்கும் புள்ளி. இம்மையத்திற்கு நேர் எதிரே புவி மேற்பரப்பில் அமைந்திருக்கும் புள்ளி. நிலநடுக்க மேல் மையம் எபி சென்டர். கடைசியில் ஒரு ஆர் இருக்கு, அதை எடுத்துருங்க. எபி சென்டர், EPICNTRE, அதோட முடிச்சுங்க. எபி சென்டர். சரிங்களா? நிலநடுக்க மையத்துக்கு நேர் எதிரே புவி மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிக்கு பேர் தான் எபி சென்டர், மேல் மையம். புவி அதிர்ச்சியின் தாக்கம் மேல் மையத்தில் தான், எபி சென்டர்ல தான் அதிகமாக இருக்கும். புவியோட்டில் திடீரென வெளியாகும் அழுத்தத்தின் விளைவாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அதன் சக்தியானது அதிர்வு அலைகள் மூலமாக வெளிப்படுகிறது. இதற்கு புவி அதிர்வு அலைகள் என்று பெயர். சரிங்களா? நிலநடுக்கம் புவியோட்டில் திடீரென வெளியாகும் அழுத்தத்தின் விளைவாகவே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அந்த பயன். அதன் சக்தியானது அதிர்வு அலைகள், அது நிலநடுக்கத்தினுடைய சக்தியானது அதிர்வு அலைகள் மூலமாக வெளிப்படுகிறது. இது புவி அல்லது அதிர்வு அலைகள், புவி அதிர்வு அலைகள் என அழைக்கப்படுகிறது. சரி, புவி அதிர்வலைகள் அல்லதுங்கிறத எடுத்துருங்க. புவி அதிர்வலைகள் அப்படின்னா என்ன? சீஸ்மிக் வேவ்ஸ். புவி அதிர்வலைகள், அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் நிலைவாக உருவாகக்கூடிய அலைகளுக்கு பேர் தான் புவி அதிர்வலைகள் அல்லது நிலநடுக்க அலைகள். சரிங்களா? புவி அதிர்வலைகள்னு சொல்லலாம், இல்லைன்னா நிலநடுக்க அலைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? புவி அதிர்வலைகளை 2 டைப்பாக பிரிக்கலாம். தன்மைக்கேற்ப 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உட்புற அலைகள், பாடி வேவ்ஸ். ரெண்டாவது மேற்புற அலைகள், சர்ஃபேஸ் வேவ்ஸ். சரிங்களா? நிலநடுக்கம் ஏற்படுறது மூலமா உருவாக்கக்கூடிய அலைகளுக்கு பேரு புவி அதிர்வலைகள் அல்லது நிலநடுக்க அலைகள், சீஸ்மிக் வேவ்ஸ். அதில் 2 டைப் இருக்கு. ஒன்று உட்புற அலைகள் அல்லது பாடி வேவ்ஸ், இன்னொன்று மேற்புற அலைகள் அல்லது சர்ஃபேஸ் வேவ்ஸ். சரி, ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உட்புற அலைகள். அதாவது இதில் ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டியது இல்லைங்க. ஷார்ட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறோம். என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறோம், போதுமானது. சரிங்களா? புவியின் உட்பகுதி வழியாக பாயக்கூடிய அலை உட்புற அலைகள். அதில் அந்த உட்புற அலைகளில் 2 இருக்கு. ஒன்று முதன்மை அலை, அதாவது பி அலை. 2 எஸ் அலை அல்லது இரண்டாம் நிலை அலைன்னு 2 டைப் இருக்கு. அதை மட்டும் ஒரே ஓவர் லைன். பி அலைகள் அல்லது முதன்மை அலைகள். பினா பிரைமரி வேவ்ஸ் அப்படின்னு அர்த்தங்க. பி அலை அல்லது முதன்மை அலைகள், பிரைமரி வேவ்ஸ். மற்ற அலைகளை காட்டிலும் வேகமாக பயணிக்கக்கூடியது. இந்த பி அலை அப்படிங்கிறது மற்ற அலைகளை காட்டிலும் வேகமாக பயணிக்கக்கூடியது, பிரைமரி வேவ்ஸ். முதன்மை அலைகளே புவியோட்டினை முதலில் வந்தடைகின்றன. ஃபர்ஸ்ட் புவியோட்டை வந்து சேரக்கூடிய அலைகள் இதுதான். இவ்வலைகள் திட திரவ வாயு பொருட்கள் வழியாக பயணிக்கும். திட திரவ வாயு பொருட்கள் வழியாக போகும். இதனுடைய வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொடிக்கு 5.6 10.6 கிலோமீட்டர் வரை. இதுதான் பி அலைகள். அடுத்தது வேகம் அதிகமாக போகக்கூடிய அலை. அடுத்தது ரெண்டாவது எஸ் அலை அல்லது இரண்டாம் நிலை, செகண்டரி வேவ்ஸ். முதன்மை அலைகளை காட்டிலும் வேகம் குறைவானது. திடப்பொருட்களின் வழியாக மட்டுமே பயணிக்கும். திடப்பொருட்களின் வழியாக மட்டுமே பயணிக்கும். இதன் சராசரி வேகம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர்லிருந்து 8 கிலோமீட்டர் வரை. சராசரி வேகம் வினாடிக்கு 1 8 கிலோமீட்டர் வரை. இவை கடந்து செல்லும் வழியில் உள்ள பாறைகளை உடைக்கிறது. போகும்போது வழியில் இருக்கக்கூடிய பாறைகளை உடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சும்மா ஜஸ்ட் இந்த இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். சரிங்களா? அடுத்தது நிலநடுக்கத்தின் காரணமாக உருவாகக்கூடிய அலைகள் தான் நிலநடுக்க அலைகள். அதில் 2 டைப் இருக்கு. ஒன்று உட்புற அலைகள், ரெண்டாவது மேற்புற அலைகள். உட்புற அலைகளில் 2 சொன்னோம், பி அலை, எஸ் அலை. அடுத்தது மேற்புற அலை அல்லது எல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்புற அலைகள் அல்லது சர்ஃபேஸ் வேவ்ஸ் அல்லது எல் வேவ்ஸ். உட்புற அலைகளை காட்டிலும் வேகம் குறைவானது. மேலே சொன்ன 2 அலைகளை காட்டிலும் வேகம் குறைவானது. வினாடிக்கு 1 5 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்கிறது. நிலநடுக்கத்தின் போது அதிக அளவில் அழிவை ஏற்படுத்துகிற, அதிகமான அழிவு ஏற்பட காரணமான அலை அப்படின்னு சொன்னா மேற்புற அலை அல்லது சர்ஃபேஸ் வேவ்ஸ் அல்லது எல் வேவ்ஸ். சரிங்களா? அடுத்து
இதெல்லாமே ஃபஸ்ட்டு நிலநடுக்கம்னா என்ன, அதாவது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். நிலநடுக்கம் புவியோட்டில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சிக்கு பேர் தான், அதாவது புவியில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சி பேர் தான் நிலநடுக்கம். பூமியில் நிலநடுக்கம் தோன்றும் இடம் நிலநடுக்க மையம். பூமியில் உள்ள எந்த இடத்துல நிலநடுக்கம் தோன்றுதோ அந்த இடத்துக்கு பேர் நிலநடுக்க மையம், ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸுக்கு நேர் எதிரே மேற்பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிக்கு பேர் தான் எபி சென்டர், அதாவது நிலநடுக்க மேல் மையம், எபி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். பூமியோட அதிர்ச்சியின் தாக்கம் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா எபி சென்டரில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த நிலநடுக்கத்தின் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வு அலைகளுக்கு பேர் தான் புவி அதிர்வலைகள் அல்லது சீஸ்மிக் வேவ்ஸ். அதில் 2 டைப் இருக்குது, உட்புற அலைகள், மேற்புற அலைகள். உட்புற அலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி அல்லது முதன்மை அலைகள், எஸ் அல்லது இரண்டாம் நிலை அலைகள். இதை பற்றி அடுத்தது 2வது டைப்பு மேற்புற அலைகள், சர்ஃபேஸ் வேவ்ஸ் அல்லது எல் வேவ்ஸ். இது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா அலைகள்லையும் வேகம் குறைவானது. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடியது இந்த மேற்புற அலைகள். இதை அண்டர்லைன் பண்ணி, அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடியது. சரி, அடுத்தது நிலநடுக்கத்திற்கான காரணிகள், காசஸ் ஆஃப் எர்த்குவாக்ஸ். நிலநடுக்கம் ஏலாம் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா புவி தட்டுக்கள் நகர்தல். நம்ம ஆரிஜின் ஆஃப் எர்த் கொடுக்கும்போதே சொன்னோம், உலகத்தில் பாஞ்சியாங்கிற நிலப்பகுதியானது 7 பெரிய புவி தட்டுக்களாகவும் பல சிறிய தட்டுக்களாகவும் பிளவுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு சொன்னேன், போன கிளாஸ்லேயே சொன்னோம். பாஞ்சியாங்கிற அந்த பெரிய நிலப்பரப்பு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 7 பெரிய புவித்தட்டுக்களாகவும் பல சிறிய புவித்தட்டுக்களாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் புவித்தட்டுக்கள் நகர்வுகள். அடுத்தது எரிமலை வெடிப்புகள், நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான காரணிகள் எரிமலை வெடிப்புகள். பெரிய அணைகள் கட்டுவதால் நிலநடுக்கம் ஏற்படும், அதாவது மிகப்பெரிய அளவிற்கு தண்ணியை பல மீட்டர் உயரத்திற்கு தண்ணியை ஒரே இடத்துல போகக்கூடிய தண்ணியை தேக்கி வச்சோம் அப்படின்னோம்னா நிலநடுக்கம் ஏற்படும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைனாவிலாம் அந்த இதுலாம் கொடுத்துருப்போம், அந்த பசுமை ஆற்றலை கொடுத்துருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த டேம் கொடுத்துருப்போம். ஆசியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய நீர் மின்சக்தி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா 3 கார்கஸ் டேம், முப்பள்ளத்தாக்கு அணை சைனாவில் யாங்டிசி ரிவரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதில் கொடுத்துருப்போம். அது சைனாவில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய அணைகளை கட்டி தண்ணியை பயங்கரமாக பெரிய உயரத்துக்கு தேக்கி தண்ணியினுடைய ஆற்றினுடைய போக்கையே மாற்றினாங்க, அப்படியெல்லாம் பண்ணாங்க. அது மாதிரியான நிகழ்வுகள் இப்போ நம்ம ஊரில் மகாராஷ்டிராவில் கொய்னா அணைன்னு ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த அணை கூட நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ள அணை அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா, மிகப்பெரிய அளவில் தண்ணியினுடைய ஓட்டத்தின் ஆறு அப்படின்னா அதனுடைய ஓடக்கூடிய பாதையை மாற்றி நம்ம தனியாக கட்டுறதுனால மிகப்பெரிய அளவில் இது மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும். அதே மாதிரி இப்போ சொல்லுவாங்களே கடல் தண்ணியெல்லாம் ஆற்று தண்ணியெல்லாம் கடலில் போய் விழுந்துருது அப்படின்னு. ஆற்று தண்ணியெல்லாம் கடலில் போய் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்று நீர் கடலுக்கு வருஷம் வருஷம் போய்கிட்டே இருக்கணும். போகலின்னா என்ன ஆகுங்க, கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் உப்பாகி போயிடும். கடலில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல் மாறுபடும். அதனால் நம்ம கடலுக்கு போக வேண்டிய தண்ணி கடலுக்கு போகணும், நம்ம சேமித்து வைக்கிற அளவுக்கு தான் சேமித்து வைக்க முடியும். இந்த சைனாவில் அதுதான் பண்ணாங்க. 3 கார்கஸ் டேமில் மொத்த நீரையும் அடைச்சி வேறு பக்கம் கால்வாய்கள் மூலம் தண்ணி கொண்டு போனாங்க, கடலுக்கே தண்ணி விடலை. தண்ணி கடலுக்கு விடாதனால குறிப்பிட்ட நாளில் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பகுதிகள் எல்லாமே டோட்டலாக அதாவது உப்பு சார்ந்த சால்ட் வாட்டர் மாதிரி எல்லாமே மாறி போச்சு. அதனால் கடலுக்கு போக வேண்டியது கடலுக்கு போவோம். சரிங்களா, சரி, இந்த நிலநடுக்கத்தை பற்றி போதும். அடுத்தது சுனாமி. சுனாமி சுனாமி அப்படின்னா எந்த மொழி சொல்லுங்க? இது பல தடவை நம்ம கேட்டிருக்காங்க. ஜப்பானிய மொழிச்சொல். சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய மொழிச்சொல். அதாவது துறைமுக அலைகளை குறிக்கும் ஜப்பானிய சொல்லு தான் சுனாமி. சுனாமி எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பாயிண்ட். கடலடியில் தோன்றும் புவி அதிர்ச்சி, எரிமலை செயல்பாடுகள், கடலோர நிலச்சரிவுகள் ஆகியவற்றால் கடலில் தோன்றும் பெரிய அலைகள்
புவி அதிர்ச்சி, எரிமலை செயல்பாடு, கடலோட நிலச்சரிவு. இதனால கடலில் தோன்றக்கூடிய பெரிய அலைகளுக்கு பேர் தான் சுனாமி. இவை கரையோர பகுதிகளில் அதிக சேதத்தை ஏற்படுத்துகிறது. கரையோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான சேதத்தை ஏற்படும். இந்திய பெருங்கடலில் வட சுமத்ரா பகுதியில் 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட புவி அதிர்ச்சியினால் மிகப்பெரிய ஆழிப்பேரலை சுனாமி. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனரேஷனில் நமக்கு தெரிய 2004 டிசம்பர் 26 தான் மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டது. அதை பார்த்தீங்க அப்படின்னா ரிக்டர் ஸ்கேலில் 8.9 பதிவானது. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சு நம்ம இதில் உருவான மிகப்பெரிய சுனாமி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த 2004 சுனாமி தான். சரி, இந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொன்னதுனால அதை பற்றி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். நோட் அப்படின்னு போட்டு அதை அப்படியே ஒரு தடவை வாட்சிக்குங்க. நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்ய ரிக்டர் அளவுகோல் பயன்படுகிறது. நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்ய பயன்படக்கூடியது ரிக்டர் அளவுகோல். கண்டறிந்தவர் சிஎஃப் ரிக்டர். அதனால தான் அதுக்கு பேர் ரிக்டர் ஸ்கேல். இந்த ரிக்டர் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா 1லிருந்து 10 வரைக்கும் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கு. 1 to 10. பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 1 to 9 கொடுத்துருக்குறான். நியூ புக்கில் 1 to 10 அப்படின்னு கொடுத்துருக்குறான். சரிங்களா? அதனால் ஹையர் ஸ்டடி புக்லேயும் 1 to 10 தான் கொடுத்துருக்குறான். அதனால் 1 to 10 எடுத்துக்கலாம். ஆனால் பழைய புத்தகங்களில் 1 to 9 அப்படின்னு கொடுத்துருக்குறான். சரி, ரிக்டர் ஸ்கேலில் 7க்கு மேல் உள்ள நிலநடுக்கங்கள் மிகவும் ஆபத்தானவை. 7க்கு மேலே இருந்ததுனாவே மிகவும் ஆபத்தானவை. நிலநடுக்கத்தின் தீவிரத்தை மதிப்பீடு செய்ய கொஞ்சம் மாடர்னைஸாக உருவாக்கப்பட்ட அளவுகோல். நிலநடுக்கத்தின் தீவிரத்தை மதிப்பீடு செய்ய மாற்றியமைக்கப்பட்ட அளவுகோல் மெர்காலி அளவுகோல். இது ரிக்டர் ஸ்கேலை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு உருவாக்கப்பட்ட கோள் தான் மெர்காலி அளவுகோல். இதில் 1 முதல் 12 வரை அலகுகள் குறிக்கப்பட்டிருக்கு. யூனிட் மெர்காலியில் பார்த்தீங்கன்னா யூனிட் எதுவும் இருக்குன்னா 1 to 12 வரைக்கும் இருக்கும். அடுத்து இப்போ நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்வதற்கு பழைய புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்டர் ஸ்கேல் மட்டும் தான் கொடுத்துருப்பான். அதில் 1 to 9 கொடுத்துருக்கான். நியூ புக்கில் 1 to 10 கொடுத்துருக்குறான். ரிக்டர் ஸ்கேலில் 7க்கு மேலே இருந்ததுனாவே மிகவும் ஆபத்தானவை. 6 அல்லது 7 முன்ன பின்ன சொல்கிறாங்க. 6க்கு மேலே அல்லது 7க்கு மேலே இருந்தால் ஒரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்கான். நான் புது புக்கில் 7ன்னு கொடுத்துருக்கான். 7க்கு மேல் உள்ள நிலநடுக்கங்கள் ஆபத்தானவை. நிலநடுக்கத்தின் தீவிரத்தை மதிப்பீடு செய்ய ரிக்டர் ஸ்கேலோட அட்வான்ஸ்டாக வந்த ஸ்கேல் தான் வந்து மெர்காலி அளவுகோல். அதில் 1லிருந்து 12 வரை அலகுகள் குறிக்கப்பட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து நிலநடுக்க அலைகள் அப்படின்னு சொன்னோம். நிலநடுக்கம் ஏற்படும் போது உருவாகக்கூடிய அலைகள் தான் நிலநடுக்க அலைகள். அந்த நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராஃப். நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவிக்கு பேர் சீஸ்மோகிராஃப் அல்லது நில அதிர்வு, அதாவது சீஸ்மோகிராஃப் அல்லது நில அதிர்வு மீட்டர், அதாவது நில அதிர்வு மானி, சீஸ்மோ மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நில அதிர்வு பற்றிய படிப்பிற்கு நில அதிர்வியல் சீஸ்மாலஜி அப்படின்னு பேர். நில அதிர்வு பற்றிய படிப்பிற்கு நில அதிர்வியல் அல்லது சீஸ்மாலஜி. சரி, அடுத்து சிலி நாட்டில் 1960 பயோ என்ற இடத்தில் ரெக்டர் ஸ்கேலில் 9.5 பதிவான புவி அதிர்ச்சியே மிக உயர்ந்த பதிவாக கருதப்படும். இது வரைக்கும் உலகத்தில் சிலி நாட்டில் பயோங்கிற இடத்துல உருவான நில அதிர்ச்சி தான் மிகப்பெரிய உயர்ந்த நில அதிர்வாக கருதப்படுகிறது. சரிங்களா? இப்போ இந்த நிலநடுக்கம்னா என்ன, அதை ஒட்டி இருக்கக்கூடிய சுனாமி பற்றி ஒரு பாயிண்ட்ஸு, அப்புறம் நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்யக்கூடிய கருவிகள் என்னென்ன அதை பார்த்தாச்சு. பல தடவை கேட்டிருக்காங்க. நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்யக்கூடிய கருவி ரெக்டர் ஸ்கேல். அது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். இந்த ரெக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரெக்டர் ஸ்கேலில் அளவுகள் எதிலிருந்து எது வரைக்கும் குறிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எரிமலை வல்கானோஸ். வல்கனோ என்ற லத்தீன் மொழியில் உள்ள வல்கனை என்ற சொல் லத்தீன் மொழியில் உள்ள வல்கேன் என்ற சொல்லாகும். இது ரோமானிய நெருப்பு கடவுளின் பேர். சும்மா ஷார்ட்டாக ஒரே லைனில் சொன்னோம்னா வல்கனோ அப்படிங்கிறது வல்கேன்கிற லத்தீன் மொழி சொல். அதுக்கு மீனிங் வந்து ரோமானிய நெருப்பு கடவுளோட பேரை அதுக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? சரி, எரிமலை அப்படின்னா என்ன? எரிமலைனா என்னங்க? எரியக்கூடிய மலைகளா? புவியின் உட்பகுதியில் திட திரவ வாயு நிலையில் உள்ள
பாறை குழம்பு. இது அப்படி படிச்சீங்கன்னாவே தெளிவாக புரியும். புவியின் உட்பகுதியில் உள்ள திட திரவ வாயு நிலையில் உள்ள எரிமலை குழம்பு துவாரம் வழியாக புவி மேற்பரப்பில் உமிழ்தலே. துவாரம் வழியாக புவி மேற்பரப்பில் உமிழ்தலே எரிமலை வெடிப்பு. சரிங்க சார். நம்ம இந்த எர்த்தோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சரை சொல்லும் போதே சொன்னோம், பூமி வந்து 3 பிரிவாக இருக்குது. மேலே இருக்கக்கூடிய திடமான நம்ம இருக்கக்கூடிய அந்த மேற்பரப்புக்கு பேர் மேலோடு அல்லது கிரஸ்ட். பூமியினுடைய நடு அடுக்குக்கு பேர் கவசம், மேண்டில். கவசத்தில் வந்து எல்லாமே குழம்பு, கவசம் மேல் பகுதி தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், மீதி எல்லாமே குழம்பு நிலையில், அதாவது உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பின் மீது தான் நம்ம மேலோடு மிதந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு அது பூமியில், அதாவது வெடிப்புகள் ஏற்பட்டு அல்லது துவாரங்கள் ஏற்பட்டு அது வழியாக புவி மேற்பரப்பில் வந்து வந்து படியும். அதுக்கு பேர் தான் எரிமலை வெடிப்பு. நான் முன்னாடியே சொன்னோம், நம்ம ஒரு நெருப்பு குழம்பு மேலே, அதாவது மேக்மாங்கிற பாறை குழம்பு மேலே நாம் மேலோடு மிதந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? அடுத்து, புவியின் உட்பகுதியில் உள்ள வெப்பமான பாறை குழம்பிற்கு, அதான் முன்னாடி சொன்னாங்களே கவசம், மேண்டல் அப்படின்னு சொன்னாங்களே, புவியின் வெப்பமான பாறை குழம்பிற்கு மாக்மா, சில புக்கில் மேக்மா அப்படின்னு போட்டிருப்பாங்க, ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் ஒன்று தான், மாக்மா எனப்படுகிறது. புவி மேற்பரப்பில் வெளியேற்றப்படும் பாறை குழம்பு, பூமிக்குள்ள இருந்ததுன்னா அந்த பாறை குழம்புக்கு பேர் மேக்மா. அதே புவி மேற்பரப்பில் வெளியேற்றப்பட்டு புவி மேற்பரப்பில் வழிந்தோடுச்சுன்னா அதுக்கு பேர் லாவா. லாவா, புரியுதுங்களா? பூமிக்கு உள்ள இருந்தா பாறை குழம்பு மேக்மா, அதே புவி மேற்பரப்பில் வழிந்தோடுச்சுன்னா அதுக்கு பேர் லாவா. சரி, அடுத்து, புவி தட்டுக்கள் நகர்வதாலும் எரிமலைகள் உருவாகின்றன. புவி தட்டுக்கள் நகர்வதாலும் எரிமலைகள் உருவாகின்றன. சரிங்களா? புவி தட்டுக்கள் முன்னாடியே சொன்னாங்களே, பாஞ்சியா வந்து 7 பெரிய தட்டுக்களாகவும் பல சிறிய தட்டுக்களாக இருக்கு. அந்த புவி தட்டுக்கள் நகர்வதனால இந்த எரிமலைகள் உருவாகிறது. சரி, அடுத்து எரிமலைகளை ஒரு 2 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது அது வெடிக்கும் தன்மையை பொறுத்தும், வெடிக்கும் தன்மையை பொறுத்து ஒரு 3 வகையாக பிரிக்கிறோம். அடுத்து எரிமலைகளினுடைய வடிவம், அந்த கலவைகளின் அடிப்படையிலையும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் வால்கானோ, அதாவது எரிமலை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எரப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெடிக்கக்கூடிய அதிர்வெண்படி, அதாவது வெடிக்கக்கூடிய திறனின்படி ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறோம். சரி, கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்களா? கொஞ்சம் ட்ரையான ஏரியா தான் இது, கொஞ்சம் பார்க்க முடியும். இப்போ நமக்கு என்ன சீசன் போயிட்டுருக்குங்க? நம்ம பருவகாலம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பருவகாலம் நம்ம கொடுத்துருப்போங்களே, ஜூன் டு செப்டம்பர் அப்படின்னா என்னங்க? எந்த காலம்? ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று காலம். ஜூன் டு செப்டம்பர்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம். அடுத்தது அக்டோபர் டு நவம்பர் வடகிழக்கு பருவக்காற்று காலம். அக்டோபர் டு நவம்பர்னா வடகிழக்கு பருவக்காற்று காலம். அடுத்து டிசம்பர் டு பிப்ரவரி அதாவது குளிர்காலம். டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் குளிர்காலம். மார்ச் டு மே கோடை காலம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சீசன் என்னங்க? டிசம்பர் டு பிப்ரவரி குளிர்காலம். குளிர்காலத்தில் என்னவா இருக்கணும்? பனி. பனி அதிகமாக இருக்கும், அதுதான் குளிர்காலம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம்ங்கிறது என்ன மாதங்க? அறுவடை மாதம். தை அப்படிங்கிறது தை பிறந்தால் வள்ளி பிறக்கும், அதாவது ஒரு வே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாதம் என்பது அறுவடை மாதம். இப்போது நமக்கு மழை தொடர்ச்சியாக அடைமழை மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு. நவம்பரில் பெய்ய வேண்டிய, நவம்பரில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பெய்கிற மாதிரி அடைமழை பெஞ்சிட்டு இருக்கு நமக்கு. சரிங்களா? நவம்பருக்கு ஃபுல்லாக பெய்யும், டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே முடிஞ்சிடும், எல்லாமே மழையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயும் மழை பெஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பருவகால மாறுபாடுகள், சீசனல் சேஞ்சஸ்ங்க. பருவகாலம் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் என்ன படிப்போம் கொடுத்துருப்போம், எல் நினோ அப்படின்னு ஒன்று கொடுப்போம். எல் நினோ எஃபெக்ட், எல் நினோ விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க வேண்டிய தென்மேற்கு பருவக்காற்று மழை, தென்மேற்கு பருவக்காற்று வீச வேண்டியது செப்டம்பரில் வீசாமல் ஒரு மாதம் தள்ளி போய் வீசுச்சுன்னா அதுக்கு பேர் தான் எல்னினோ. அதாவது பருவகாலம் தள்ளி போதல் அல்லது பருவகாலம் பொய்த்து போதல், மான்சூன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது தான் எல்னினோ விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 7 வருஷம் அல்லது 8 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு தான் எல்னினோ. அந்த எல்னினோவுக்கு ஆப்போசிட்டாக வீசுறது தான் லானினோ. இப்போ நமக்கு நடக்கிறது லானினோ. லானினோன்னு என்னங்க, பருவகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நவம்பரோட முடியக்கூடிய மழை அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே கூட பெய்யும். அந்த மாதிரி அந்த மழைக்காலம் தொடர்ச்சியாகி வீசுறதுக்கு பேர் லானினோ. எல்னினோங்கிறது பருவகாலம் பொய்த்து போதல், அதுக்கு ஆப்போசிட்டா பருவமழை தொடர்றதுக்கு பேர் லானினோ. இப்போ நமக்கு நடக்கக்கூடியது லானினோ தான். இந்த மழை அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மைனஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அறுவடை மாதம். நம்ம தை பொங்கலை சொல்கிறோம்ல, தை திருநாள், தை மாதமே எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா அறுவடை தினத்தை முன்னிட்டு தான் கொண்டாடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை டெல்டாவிலேருந்து எல்லாமே பயிர்கள் எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்குது. இந்த சீசனில் மழை பெய்யறது அப்படிங்கிறது நம்மளுடைய அறுவடைகளை மிக பெரிய அளவில் பாதிக்கும். சரிங்களா? சரி, அது சொல்லுவாங்களே, வேளாண்மை என்பது பருவகாலங்களின் சூதாட்டம், கேம்ப்லிங் ஆஃப் மான்சூன் சொல்லுவாங்க. கேம்ப்லிங் ஆஃப் மான்சூன், இந்தியன் அக்ரிகல்ச்சர் கேம்ப்லிங் ஆஃப் மான்சூன், இந்திய வேளாண்மை அப்படிங்கிறது பருவகாலங்களின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அது மாதிரி நிகழ்வு தான் ஓடிட்டுருக்கு. சரி, நம்ம டாபிக் வந்துடலாம். எரிமலையின் வகைகள். எரிமலைகள் வந்து 3 டைப்பாக இருக்குது. ஒன்று, செயல்படும் எரிமலைகள், ஆக்டிவ் வல்கேனோஸ். ரெண்டாவது, உறங்கும் எரிமலைகள், டார்மண்ட் வல்கேனோஸ். 3, செயலிழந்த அல்லது இறந்த, எக்ஸ்டிங்க்ட் வல்கேனோஸ். எக்ஸ்டிங்க்ட் வல்கேனோஸ், செயலிழந்த இறந்த எரிமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட், செயல்படும் எரிமலைகள், ஆக்டிவ் வல்கேனோஸ். செயல்படும் எரிமலைகள் அப்படின்னா என்னங்க, நம்மள மாதிரி உங்களையும் என்னையும் மாதிரி எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிறது. ஆக்டிவானா என்னங்க, தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வெளியேற்றி கொண்டே இருக்கும் எரிமலைகள், எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிறது நம்ம போல. அந்த எரிமலை தான் ஆக்டிவ் வல்கேனோஸ். நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியேற்றி கொண்டே இருக்கும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள். சரிங்களா? கண்டினியூவா எரிமலை குழம்புகளை வெளியேற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் செயல்படும் எரிமலைகள். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 3-4 இருக்கு. ஜெயண்ட் ஹெலன் எரிமலை, அது எங்கே இருக்குது அப்படின்னா யூஎஸ்ஏ. ஜெயண்ட் ஹெலன் எரிமலை யூஎஸ்ஏ. அடுத்தது எட்னா எரிமலை, இத்தாலி. எட்னா எரிமலை இத்தாலி. ஒரு கெட்டபாக்சி எரிமலை, கெட்டபாக்சி எரிமலை ஈக்குவடார். இதெல்லாம் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். செயின்ட் ஹெலன் யூஎஸ்ஏ, எட்னா எரிமலை இத்தாலி, கெட்டபாக்சி எரிமலை ஈக்குவடார். இதெல்லாமே இயங்கும் எரிமலைகளுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து உறங்கும் எரிமலைகள், டார்மன் வல்கேனோஸ். உறங்கும் எரிமலைகள் தூங்கிட்டே இருக்கிறது, ஆனால் இதை நம்ப முடியாது. தூங்கிட்டு இருக்கும் ஆனால் நம்ப முடியாது. நீண்ட காலமாக எரிமலை செய்கைகள் ஏதும் இல்லாமல் காணப்படும் எரிமலைகள். நீண்ட காலமாக எரிமலை செய்கைகள் ஏதும் இல்லாமல் காணப்படும் எரிமலைகள். அது ரொம்ப காலத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும். ஆனால் இவை திடீரென வெடிக்கும் தன்மையுடையவை, திடீர்னு வெடிக்கும். இவ்வாறான எரிமலைகள் வெடிக்கும் போது அதிகமான உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்துகிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டாக இருக்கும், திடீர்னு வெடிக்கும். வெடிச்சதுன்னா ரொம்ப உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆளு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பார், ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருப்பார். இருக்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. அது மாதிரி தான் இந்த உறங்கும் எரிமலை. அதை சொல்லுவாங்களே, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கும், திடீர்னு வெடித்து அதிக சேதத்தை ஏற்படுத்தும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பியூஜி எரிமலை ஜப்பான். பியூஜி எரிமலை ஜப்பான். வெசூவியஸ் எரிமலை இத்தாலி. வெசூவியஸ் எரிமலை இத்தாலி.
மௌனகியா எரிமலை ஹவாய். மௌனகியா ஹவாய். மௌனகியா எரிமலை ஹவாய். அடுத்து சரிங்க சார். ஃபஸ்ட்டு இயங்கும் எரிமலை கொடுத்தாச்சு, பார்த்துடும். அடுத்தது இயங்கும் அல்லது செயல்படும் எரிமலை, ரெண்டு ஒன்று, ஆக்டிவ் வல்கானோஸ். ரெண்டாவது உறங்கும் எரிமலை, அதாவது டார்மண்ட் வல்கானோஸ், உறங்கும் எரிமலை. மூணாவது தனிந்த எரிமலை அல்லது செயலிழந்த எரிமலை, இல்லைன்னா அதுக்கு இறந்த எரிமலைகள் அப்படின்னும் பேர் இருக்கு. சரிங்களா, இறந்த எரிமலைகள் அப்படின்னு சொல்றான். எவ்வித எரிமலை செயல்பாடுகளுமின்றி காணப்படும் எரிமலைகள், எவ்வித எரிமலை செயல்பாடுகளுமின்றி காணப்படும் எரிமலைகள். எதிர்காலத்தில் லாவா உமிழ்வு இருக்காது என எதிர்பார்க்கப்படும் எரிமலைகள். எதிர்காலத்திலையும் லாவாவை உமிழாது, எரிமலைகளை குழம்புகளை உமிழாது என எதிர்பார்க்கக்கூடிய எரிமலைகள் தனிந்த அல்லது செயலிழந்த அல்லது இறந்த எரிமலைகள். ஹலோ, அதாவதுங்க இந்த இறந்த அல்லது செயலிழந்த எரிமலைகளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்று கிளிமாஞ்சாரோ. கிளிமாஞ்சாரோ நடிகையோட பேர் நினச்சிடாதீங்க, அது எரிமலையோட பேர். கிளிமாஞ்சாரோ எரிமலை தான்சானியா ஆப்பிரிக்காவில் இருக்கு. கிளிமாஞ்சாரோ தான்சானியா ஆப்பிரிக்கா காண்டினென்ட்ல இருக்கு. அடுத்தது போப்பா எரிமலை மியான்மர்ல இருக்கு. போப்பா எரிமலை மியான்மர். அடுத்தது கென்யா எரிமலை கிழக்கு ஆப்பிரிக்கா. கென்யா எரிமலை கிழக்கு ஆப்பிரிக்கா. நார்கண்டம் தீவு வடக்கு அந்தமான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இறந்த எரிமலைகளில் ஒன்று தான் நார்கண்டம் தீவு, வடக்கு அந்தமான். அடுத்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு இறந்த எரிமலை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை குன்று தமிழ்நாடு. பனகா குன்று ஆந்திரா. இதெல்லாமே இயங்கும் எரிமலைகள், அது இறந்த எரிமலைகள். இப்போ திருவண்ணாமலை அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, இந்து மதத்தில் சொல்லுவாங்களே, சிவபெருமானுங்களுடைய பஞ்சபூத தலங்கள் இருக்கு அப்படிம்பாங்க. நெருப்புக்கான சிவபெருமானின் நெருப்புக்கான தலம் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை. நீருக்கான தலம் அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் சொல்லுவாங்களே, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க, நீருக்கான தலம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது சொல்லுவாங்க. சிவபெருமான் திருவண்ணாமலையில் தலையில் நெருப்பு கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பு கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது ஒரு சயின்டிஃபிக்காக அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. திருவண்ணாமலை ஒரு ஒரு பெரிய ஒரு எரிமலையாக இருந்திருக்கு. எரிமலையாக இருந்து குழம்புகளை கக்கி இருக்கு. அதனால தான் திருவண்ணாமலை தீபம் பார்த்தீங்கன்னா அதன் உச்சியில் வைப்பாங்க. அங்கே தான் எரிமலை இருந்து உருவான மலை தான், செயலிழந்த மலை தான் திருவண்ணாமலை. சரிங்களா? சரி, இந்த கிளிமாஞ்சாரோ கேட்ட கொஸ்டினுங்க. கிளிமாஞ்சாரோ எரிமலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது கேட்ட கொஸ்டின். சரிங்க, இப்போ செயல்பாடுகளை வச்சு எரிமலைகளை 3 டைப்பாக பிரித்தோம். அதோட போதும். அடுத்தது எரிமலைகளின் வடிவம் மற்றும் அதில் உள்ள கலவைகளின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த வடிவத்தையும் அதில் இருக்கக்கூடிய அந்த மிக்சிங், அந்த கலவைகளை பார்த்தும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. சும்மா இதை ஜஸ்ட்டு பேர் என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதில் 3 டைப்பான எரிமலைகள் இருக்கு. ஒன்று கேடைய எரிமலை, பல்சிட்ட கூம்பு எரிமலை. கேடையனா சீல்டு வல்கேனோ, பல்சிட்ட கூம்பு எரிமலை காம்போசைட் வல்கேனோ, குமட்ட எரிமலை டோம் வல்கேனோ அப்படின்னு ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? வடிவம் மற்றும் கலவைகளின் அடிப்படையில் 3 டைப்பாக பிரிக்கிறோம். அதில் கேடைய எரிமலை ஃபர்ஸ்ட். அதிக பிசுபிசுப்புடன் கூடிய பாறை குழம்பு
அதிக பிசுபிசுப்புடன் கூடிய பாறை குழம்பு அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் போன்ற வடிவத்தில் காணப்படும். அதாவது வெடிச்சு வெளியே வரக்கூடிய அந்த பாறை குழம்பு பிசுபிசுப்போடு அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் போன்ற வடிவத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் தான் கேடய எரிமலை. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மவுன லோவா எரிமலை இல்லை லாவா எரிமலை எப்படி வேணாலும் சொல்கிறாங்க. மவுன லோவா எரிமலை ஹவாய் தீவில் இருக்கு. மவுன லோவா எரிமலை ஹவாய் தீவு. அடுத்த ரெண்டாவது பல்சிட்ட கூம்பு எரிமலை அல்லது கூட்டு எரிமலை. பல்சிட்ட கூம்பு எரிமலை அல்லது கூட்டு எரிமலை அல்லது காம்போசைட் வல்கேனோ, இங்கிலீஷில் காம்போசைட் வல்கேனோ. இது அடுக்கு எரிமலை, ஸ்ட்ரேடா வல்கேனோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கு எரிமலை என அழைக்கப்படுகிறது. எரிமலை செய்கையின் போது வெளிவந்த சாம்பல் கடின பாறை குழம்புகள் மற்றும் நுரை கற்களால் ஆன படிவுகள் அடுக்கடுக்காக அமைந்து காணப்படும். அடுக்கடுக்கு அமைஞ்சு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பியூஜி எரிமலை ஜப்பான். பியூஜி எரிமலை ஜப்பான். அடுத்தது கும்மட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க போதுங்க. இதுல கும்மட்ட எரிமலை சிலிக்கா அதிகமுள்ள எரிமலை குழம்பு அதிக பிசுபிசுப்புடன் வெளியேறுவதால் நீண்ட தூரத்திற்கு பரவ முடியாமல் எரிமலை வாய்க்கு அருகிலேயே வட்ட வடிவில் படிந்து சிறு குன்று போல காணப்படும். வட்ட வடிவில் படிந்து சிறு குன்று போல காணப்படும். அதாவது அதிக தூரத்துக்கு பரவ முடியாதனால அந்த எரிமலை குழம்பு அந்த எரிமலை வாய்க்கு அருகிலேயே வட்ட வடிவில் படிஞ்சு சிறு குன்று போல காணப்படும். அதுக்கு பேர் தான் கும்மட்டை எரிமலை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாரிக்யூட்டின் எரிமலை. பாரிக்யூட்டின் எரிமலை மெக்சிகோ. பாரிக்யூட்டின் எரிமலை மெக்சிகோ. சரி, எரிமலைகளில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடிவத்தின் அதாவது செயல்பாட்டின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறோம். செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயலிழந்த எரிமலை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி எரிமலைகளுடைய வடிவம் மற்றும் கலவையின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறோம். கேடைய எரிமலை, பல்சிட்ட கூம்பு எரிமலை, கும்மட்டை எரிமலை அப்படின்னு 3 டைப்பாக பிரிக்கிறோம். அடுத்தது கேடைய எரிமலை. இதை பற்றி கொடுத்துட்டோம். பல்சிட்ட கூம்பு 3 டைப்பு பார்த்தாச்சு. சரி, அடுத்து ஜென்ரலாக காமனான சில பாயிண்ட்ஸ். அதாவது உலகத்திலேயே மிக உயர்ந்த செயல்படும் நோட் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்க. உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை கொட்டபாக்சி. சிலதில் கெட்டபாக்சின்னு கொடுப்பாங்க. ப்ரொனவுன்சியேஷன் முன்ன பின்ன இருக்கும். கொட்டபாக்சி அல்லது கெட்டபாக்சி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஈக்குவடார், கொட்டபாக்சி ஈக்குவடார். அடுத்து 1883 ஆகஸ்ட் மாதத்தில் வெடித்து சிதறிய கரக்கட்டாவோ எரிமலை தான் மனிதன் அறிந்த மிகப்பெரிய எரிமலை வெடிப்பாகும். 1883 ஆகஸ்டில் கரக்கட்டாவோங்கிற எரிமலை வெடித்து சிதறியது தான் மிகப்பெரிய எரிமலை, மனிதன் அறிந்த மிகப்பெரிய எரிமலை வெடிப்பாகும். சரி, எரிமலையே இல்லாத ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆஸ்திரேலியா. எரிமலையே இல்லாத கண்டம் ஆஸ்திரேலியா. அடுத்தது ஸ்ட்ராம்போலி. 2 டா வந்துருச்சுங்க, ஒரே தான், ஒரு டாவை எடுத்துருங்க. ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது. லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ராம்போலி எரிமலை. சரிங்களா? அடுத்து இதை அண்டர்லைன் பண்ணிக்க. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சி. அடுத்து இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை பாரன் தீவில், அதான் அந்தமான்ல இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஆக்டிவ் வல்கேனோ செயல்படும் எரிமலை பாரன் தீவு, அந்தமான்ல இருக்கு. அடுத்து இந்தியாவின் தக்கான பீடபூமியின் வடமேற்கு பகுதி எரிமலை குழம்பால் உருவானது. தக்கான பீடபூமி நம்ம இருக்கக்கூடிய பகுதி எதுங்க? டெக்கான் பிளாட்டியோ, தக்கான பீடபூமி.
தக்கான பீடபூமி எரிமலை குழம்பால் உருவாச்சு. அது ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெசால்ட், ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு பாருங்க, பெசால்ட் லாவாவால் உருவானது. அடுத்து எரிமலைகளை பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை, எரிமலைகளை பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல், வல்கனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எரிமலை பற்றிய படிப்புக்கு பேர் எரிமலை ஆய்வியல், வல்கனாலஜி. அடுத்து எரிமலைகளிலிருந்து வெளிப்படும் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு அமிலமலை ஏற்படவும் காற்று சீர்கேடுகளுக்கும் காரணமாக உள்ளது. எரிமலைகளிலிருந்து வரக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிறது ஆசிட்ரேன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு காரணமாக இருக்கு. தென்னாப்பிரிக்காவின் கிம்பர்லைட் பாறைகள், கிம்பர்லைட் பாறைகள் வைரத்தின் ஆதாரமாக உள்ளது. அது முன்னாடி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்களா, வைரமா அப்படின்னுங்க, கரி, கார்பன் தான் வைரம், அதனுடைய மாற்று ஒரு வடிவம் தான் வைரம். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிம்பர்லைட் பாறைகள், அந்த எரிமலை பாறைகள் இருந்தால் வைரம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்படும் எரிமலைகள் உள்ள பகுதிகளில் புவிக்கடியில் உள்ள நீர் பாறை குழம்பினால் நீரூற்றானது வெப்ப நீரூற்றாக மாறுகிறது. செயல்படும் எரிமலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த புவிக்கடியில் உள்ள நீர் பாறை குழம்பினால வெப்ப நீரூற்றாக மாறுகிறது. பாறை குழம்பினால் வெப்ப நீரூற்றாக மாறுகிறது. இப்போ இமயமலை பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்ப நீரூற்றுகள் இருக்கும். அதான் ஒன்று கொடுத்துருக்குறேன் பாருங்க பின்னாடி. இந்தியாவில் உள்ள பியூகா பள்ளத்தாக்கு, லடாக் பகுதி மற்றும் மணிக்கரன், இமாச்சல் ஆகிய பகுதிகள் புவி வெப்ப ஆற்றல் உற்பத்திக்கு ஏற்ற இடங்களாக உள்ளன. அங்கே வெப்ப நீரூற்றுகள் எல்லாமே நிறையா காணப்படுது. சரிங்களா? இப்போ அந்த ஐஸ்லாந்துங்கிற நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்ப நீரூற்றுக்களை வச்சு வீட்டில் சமையல் தேவைகளுக்கே பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு ஹீட்டாக தண்ணி வந்துட்டுருக்கும். அது காரணம் புவிக்கு இருக்கக்கூடிய பாறை குழம்பினால அந்த நீர் வெப்பமாக வெளியே வருது. சரிங்களா? இந்தியாவில் புவி வெப்ப ஆற்றல், இந்த அதிகமான எரிமலைகள் இயக்கக்கூடிய பகுதிகளில் புவி வெப்ப ஆற்றல் உற்பத்தி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த பூமியிலிருந்து வெளிவரக்கூடிய வெப்ப நீரூற்றுகள் மற்ற அதை பயன்படுத்தி புவி வெப்ப ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய இடம் தான் பியூகா பள்ளத்தாக்கு, லடாக் பகுதி, அடுத்தது மணிக்கரன், இமாச்சல் ஆகியவை புவி வெப்ப ஆற்றல் உற்பத்திக்கு ஏற்ற இடங்களாக உள்ளது. சரிங்களா? இப்போ புவியினுடைய உள் இயக்க சக்திகள் முடிஞ்சது. புவியினுடைய உள் இயக்க சக்திகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டாபிக் சொல்லியிருந்தோம். ஒன்று மெதுவாக நகர்தல், அதில் எபிரோஜெனிக், கண்டாக்க நகர்வு, மலையாக்க நகர்வு சொன்னோம். அடுத்து புவி இயக்க சக்திகளை இன்னொன்று திடீரென நகர்தல், கெடஸ்ட்ராயிசம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிலநடுக்கம், எரிமலை, நிலச்சரிவு சொன்னோம். இதில் முக்கியமான ஒரு 2 பார்த்தோம்னா போதும். சரிங்களா? அடுத்து புவியினுடைய வெளி இயக்க சக்திகள், எக்ஸோஜெனிக், வெளி இயக்க சக்திகள். அதாவது பூமிக்கு மேலே வெளியே இயங்கக்கூடிய சக்திகள் தான் வெளி இயக்க சக்திகள். பூமிக்கு மேலே வெளியே இயங்கக்கூடிய சக்திகள். வெளிப்புற சக்திகளின் தாக்கத்தினால் புவி மேற்பரப்பில் நிகழும் செயல்முறை வெளி இயக்க செயல்முறை எனப்படுகிறது. எக்ஸோஜெனிக், அதாவது வெளிப்புற சக்திகளின் தாக்கத்தினால் புவி மேற்பரப்பில் நிகழும் செயல்முறை வெளி இயக்க செயல்முறை எனப்படுகிறது. பாறை சிதைவு, பருப்பொருள் சிதைவு, நிலத்தேய்வு ஆகியவை வெளி இயக்க செயல்முறைகளாகும். சரி, புவியின் மேலோட்டில் உள்ள ஒழுங்கற்ற நிலப்பரப்புகளை களைந்து சமநிலையை உருவாக்குறது. அதாவது வெளி இயக்க சக்திகள் தான் புவி மேலோட்டில் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற நிலப்பரப்புகளை எல்லாம் களைந்து சமநிலையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அதை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ். வெளி இயக்க சக்திகள் அது முன்னாடியே கொடுத்துருந்தோம். அதாவது வானிலை சிதைவு, அடுத்தது வெளி இயக்க சக்திகள்.
வானிலை சிதைவு, இன்னொன்று சமன்படுத்துதல் அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. வானிலை சிதைவு வெதரிங் அல்லது பருப்பொருள் அசைவு மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று சமன்படுத்துதல் அப்படின்னா கிராடேஷன், அரித்தல்னா டீக்ராடேஷன், படிய வைத்தல் அப்படின்னா அக்ராடேஷன். இந்த டேபிள் அப்படி பார்த்துங்க. சரிங்களா? வெளியக்க சக்திகள் அதில் 2ஆவது பண்ணுறோம். ஒன்று வானிலை சிதைவு அல்லது பருப்பொருள் அசைவு. அந்த வானிலைகள்னால முன்னாடி கொடுத்துருவோம், இயற்பியல் சிதைவு, வேதியியல் சிதைவு, உயிரின சிதைவு. அதான். அடுத்து சமன்படுத்துதல், அரித்தல், அதாவது அரித்தல், படிய வைத்தல், இந்த மாதிரியான நிகழ்வுகள். சரி, அடுத்தது இந்த வானிலை சிதைவில் கீழே கொடுத்துருப்பாரு, இயற்பியல் சிதைவு, வேதியியல் சிதைவு, உயிரின சிதைவு. அது ஒவ்வொன்றை பற்றி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ். சும்மா ஒரே ஒரு தடவை வாசிச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப இதில் இன்டெப்த்தாக போக வேண்டியது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஏரியா மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். இயற்பியல் அல்லது பௌதீக சிதைவு, ஃபிசிக்கல் வெதரிங். இயற்பியல் சக்திகளால் பாறைகள் ரசாயன மாற்றம் ஏதும் அடையாமல் உடைபடுவதே இயற்பியல் சிதைவு. அதாவது இயற்பியல் சக்திகளால் பாறைகள் ரசாயன மாற்றம் எதுவும் இல்லாமல் உடைபடுறது தான் இயற்பியல் சிதைவு. பகல் நேரத்தில் முன்னாடியே சொன்னாங்களே பார்த்தீங்களா, பகல் நேரத்தில் பாறைகள் அதிக வெப்பத்தால் விரிவடைந்து இரவு நேரத்தில் அதிக குளிரினால் சுருங்குகின்றன. பாறைகள் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தில் விரிவடைஞ்சு இரவு நேரத்தில் குளிரினால் சுருங்குகிறது. இத்தொடர் நிகழ்வின் காரணமாக பாறைகளில் விரிசல் ஏற்பட்டு அவை உடைந்து சிதறுகின்றன. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஒரு 2-3 கொடுத்துருவோம். இது ஒரு பாறை சிதைவு. பௌதிக இயற்பியல் முறையில் எப்படி ஏற்படுதுன்னா இப்படி தான். உரிதல், பாறை உரிதல், பிரிந்துடைதல், சிறு சிறு துகள்களாக உரைதல், இந்த மாதிரி எல்லாம் இதாகுது. அடுத்து ரசாயன சிதைவு, கெமிக்கல் வெதரிங். பாறைகளில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதால் அவை உடைந்து சிதறுகின்றன. இது எந்த மாதிரியான ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது? அதிக வெப்பம், ஈரப்பதம் கொண்ட நிலநடுக்கோட்டு பகுதிகள், வெப்பமண்டல பகுதிகள், மித வெப்பமண்டல பகுதிகளில் ரசாயன சிதைவுறுதல் அதிகம் நடைபெறுகிறது. ஆக்சிகரணம், கார்பனாக்கம், கரைதல், நீர்கொள்ளல் ஆகிய செயல்பாடுகளால் இச்சிதைவு ஏற்படுகிறது. சும்மா தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், இதில் இன்டெப்த்து போக வேண்டியது இல்லை. ரசாயன மாற்றங்கள்னால ஏற்படுது, அதை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். அடுத்தது உயிரின சிதைவு, பயாலஜிக்கல் வெதரிங். தாவரங்களின் வேர்கள் பாறைகளின் விரிசல்கள் வழியாக ஊடுருவி சென்று பாறைகளை விரிவடைய செய்கிறது. மண்புழுக்களாலும் விலங்கினங்களினாலும், அதை எலி, முயல் மற்றும் மனித செயல்பாடுகளினாலும் பாறைகள் சிதைவுறுவதே உயிரின சிதைவு எனப்படுகிறது. பாறைகள் சிதைவுறுவதே உயிரின சிதைவு எனப்படுகிறது. சரி, உயிரின சிதைவு எனப்படுகிறது. அதாவது 3 முறைகளில் இந்த ஹெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, வெளி இயக்க சக்திகள், பூமிக்கு மேலே இயக்கக்கூடிய சக்திகளில் 3 டைப்பில் இது ஏற்படுது. ஒன்று இயற்பியல் சிதைவு, 2 வேதியியல் சிதைவு, இன்னொன்று உயிரின சிதைவு. இப்போ பார்த்துட்டீங்க, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வெப்பத்தில் விரிவடையக்கூடிய தன்மையுடையது. பாறைகளே பார்த்தீங்கன்னா கூட அடிக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய மேம்பாலம்லாம் கட்டுறாங்கன்னா 2க்கு இடையில ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அதே போல் ஒரு பெரிய காங்கிரீட் ரோடெல்லாம் போட்டுருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடையில கேப் விட்டுருப்பாங்க. அது காரணம் வெப்பத்தால் அவை எல்லாமே விரிவடையக்கூடியது. அதனால தான் அந்த கேப் விட்டு கட்டுவாங்க. மிகப்பெரிய மேம்பாலம்லாம் பார்த்துருப்பீங்க, சென்டரில் கேப் வச்சு கட்டியிருப்பாங்க. வெயிலில் பாறைகள் அல்லது அந்த பிற கட்டுமான பொருட்கள் எல்லாமே விரிவடையக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? விரிவடையக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு 2 கிளாஸில், அதாவது ஒரு 2-3 கிளாஸில், இப்போ ஜனவரியிலேருந்து கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே இந்த குரூப் 4க்கான சிலபஸை முடிச்சிருவோம். சரிங்களா? குரூப் 4க்கான சிலபஸை உறுதியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 2க்கான இந்தியன் ஜியாகிரஃபி, அதை ஓரியன்டட் எல்லாமே கொடுத்துருப்போம். யூனிட் 3யில் உங்களுக்கு ஒரு பார்ட் கொடுத்துருப்போம். அதாவது இந்த பொல்யூஷன், பசுமை ஆற்றல், பேரிடர் மேலாண்மை, அந்த பேரிடர் மேலாண்மையில் கொடுத்துருந்தோமே, மத்திய
பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் மத்திய அளவில் அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவர்னா பிரதமர், மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் அப்படின்னா நம்ம முதலமைச்சர். அப்படி அது மாதிரி இருக்காங்க. சரிங்க சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஹலோ, டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். சார் பல்சிட்ட கூம்பு எரிமலை சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமாங்கம்மா. அதுக்கு வந்து 7th நியூ புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செயின்ட் ஹெலன், அமெரிக்காவில் உள்ள சியாட் நகரத்தின் அருகே உள்ள செயின்ட் ஹெலன் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். நம்ம நோட்ஸ்ல வந்து புக்ல மாறி மாறி கொடுத்துருக்காங்கம்மா. 9th ஒன்று கொடுத்துருப்பாங்க, 11th ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க சார். அது கரெக்டானதான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகேங்க ஓகே. புக்ல இப்போ நீங்க இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 7th இருக்கு, 9th இருக்கு, 11th இருக்கு. எல்லாமே கம்பேர் பண்ணி தான் நோட்ஸ் கொடுத்துருக்கு. நீங்க இது கரெக்டா படிச்சுக்கங்க. ஓகேங்க சார். அப்ப நம்ம இது ரெண்டு பேரும் எடுத்துக்கலாமா சார்? அந்த இது எடுத்துட்டு இது எடுத்துக்கலாமா சார்? இதை எடுத்துக்கங்க. இதையே எடுத்துக்கோங்க சார். ஓகேங்க சார். இதை எடுத்துக்கங்க. கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இன்னொரு தடவை என்னால பார்க்குறேன். ஓகேங்க சார். ஓகேங்க ஓகேங்க. அடுத்து கட் பண்ணி. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ, தன்ராஜ் தானே? சொல்லுங்க. இங்க எப்ரோஜெனிக்னு ஒரு டாபிக் நடத்தணும்லங்க சார்? ஆமாங்க சார். அதுல இந்தியாவில் ஒரே பள்ளத்தாக்குன்னு சொன்னீங்களேங்க சார்? ஆமா சார். அது அந்த இதுல கொஞ்சம் லைன் கட் ஆயிடுச்சுங்க சார். சொல்லுங்க சார் அந்த இது மட்டும். அதாவதுங்க, புவியினுடைய உள்ள இயக்க சக்திகள்ல 2 இருக்கு. ஒன்று கண்டாக்க நகர்வு அல்லது எபிரோஜெனிக். ஓகேங்க சார். அந்த பூமியில ஏற்படக்கூடிய அந்த இருங்க ஒரே நிமிஷம். இந்த இதுதானே கேட்குறீங்க? ஆமாங்க சார், அதாங்க சார். நீங்க சொல்றது கரெக்டா சொல்றீங்க. கட் ஆயிடுச்சுங்களா? அதாவது பூமியினுடைய உள் அமைப்புகள்ல எபிரோஜெனிக் இன்னொன்று ஓரோஜெனிக்னு 2 இருக்குங்க. மெதுவாக நகர்தல் அப்படின்னு அந்த ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்போம். அதை பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஹலோ, அதுல எபிரோ பேஜ் நம்பர் 11ல பார்த்துக்குங்க. ஓகேங்க சார். எபிரோஜெனிக் அப்படிங்கிறது பூமிக்கு உள்ள இயங்கக்கூடிய சக்திகள், அதாவது புவியோட்டுல செங்குத்தா ஏற்படக்கூடிய நிகழ்வு. சரிங்களா? அதான் புவி மேலோட்டுல செங்குத்தா ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் எபிரோஜெனிக் கண்டாக்க நகர்வுன்னு சொல்றோம். அப்படி செங்குத்து நகர்வு ஏற்படும் போது, அதாவது பிளவு மலை, பிதிர்வு மலை, மலை உடைஞ்சு போறது, பிளவு பள்ளத்தாக்குகள் இப்படி எல்லாம் உருவாகுது. சரிங்களா? அப்படி இந்தியாவுல உருவாயிருக்கக்கூடிய ஒரு பிளவு பள்ளத்தாக்கு தான் நர்மதை பள்ளத்தாக்கு. நர்மதை பள்ளத்தாக்கு. நர்மதை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மத்திய இந்தியாவை 2ஆ பிரிக்கக்கூடிய ஒரு பிளவு பள்ளத்தாக்கு. சரிங்களா? இந்தியாவே எடுத்துட்டீங்க அப்படின்னா நர்மதைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து நம்ம டெக்கான் பிளாட்டியூல வரும். மிகப்பெரிய ஒரு டிவைட் பண்ணக்கூடிய பகுதி தான் பிளவு பள்ளத்தாக்கு, நர்மதை பள்ளத்தாக்கு. ஓகேங்க சார். இந்தியாவுல இருக்க ஒரே ஒரு பள்ளத்தாக்குன்னு சொன்னீங்களா சார்? அந்த ஒரே பிளவு பள்ளத்தாக்கு அதுதாங்க. மிகப்பெரிய டிவைடு வேலி அப்படின்னு சொன்னா இப்ப நர்மதை தான். ஓகேங்க சார். ஓகேங்க ஓகேங்க. தேங்க் யூ சார். ஓகே சொல்லுங்க சார். இப்பொழுது எங்களுக்கு 3 மெட்டீரியல் ரிசீவ் ஆயிருக்குங்க சார். உங்களுக்கு பேரண்டம் வந்திருக்கும். ஆமாங்க சார். அப்புறம் இந்த கோளங்கள் ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த் வந்திருக்கும். ஆமாங்க சார். அப்புறம் புவியியல் வந்திருக்கு சார். அப்புறம் வந்து உங்களுக்கு இது வந்திருக்கும், சூரிய குடும்பம். யூனிட், அதான் யூனிட் 3ல ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்களே, பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இன்னொரு மெட்டீரியல் இருக்குங்க சார். அதுக்கப்புறம் இது வந்திருக்குங்களே, எதுங்க சார்? ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த் இப்ப நடத்திட்டு இருக்கிறது வந்திருக்கும். இருக்கு. ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த், பேரிடர் மேலாண்மை, புவி வெப்பமாதல், பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். உங்களுக்கு வந்து இந்தியன் ஜியோகிராஃபில ஒரு மெட்டீரியல் வரும். அடுத்த கிளாஸ் அடுத்தது கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போதைக்கு குரூப் 4க்கு இந்த 3 மெட்டீரியல் மட்டும் கவர் ஆயிருமாங்க? குரூப் 4க்கானது கொடுத்தாச்சுக்கண்ணே.
ஓகேங்க சார். இதுலயே குரூப் 2க்கானதுக்கு இந்தியன் ஜியோகிராஃபிங்கிறது பழைய கிளாஸ்க்குலாம் A to F வரைக்கும் நடத்தியிருக்கு. G கிளாஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியல் கையில கிடைக்கும். குடுத்துருவாங்க. ஓகேங்க சார். ஓகே, ஓகே. தேங்க்யூங்க சார். ஓகே. சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க. சார் குட் மார்னிங். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹலோ சார். மதிமுருகனா? சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. உங்களுக்கு டவர் இல்ல போட்டுருக்கு. மதிமுருகன் உங்களுக்கு டவர் இல்ல. டவர் கிடைக்கல. வேற உங்களை போட்டு. ஹலோ அவங்க பார்த்துட்டாங்க. ஹலோ சொல்லுங்க. புவி அதிர்வலைகள்ல பி அலைகள் தான் அதிகமான. எதுங்க? சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார் வணக்கங்க சார். சொல்லுங்க சார். சார் பாமீர் முடிச்சு திபெத் பகுதியில் உள்ளதும் நீங்க கொடுத்துருக்கீங்க சார் நோட்ஸ். ஆனா ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவையும் இமயமலைகளையும் இணைக்கும் ஒரு பகுதியாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சார் எப்படி அவங்க பிளேஸ் மென்ஷன் பண்ணாம கொடுத்துருக்காங்க. நம்ம பிளேஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ திபெத் சீனா சைடு தாங்க சார் இருக்கு. எதுங்க? அப்படி இல்லைங்களா? திபெத்துங்கிறது சீனா பக்கம் தாங்க சார் இருக்கு. ஆனா நம்ம மத்திய ஆசியாங்கும் போது காஷ்மீருக்கு மேல ஜம்முக்கு மேல இருக்கு இல்லைங்க சார். அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல அது கரெக்டான பிளேஸ் திபெத்ல தான் இருக்கு. சரி சரி ஓகேங்க சார். திபெத்ல தாங்க இருக்கு. அது ரூஃப் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க. சரி ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகே. நடராஜ் மியூட் எல்லாம் ஓபன் பண்ணிடுங்க. ஹலோ அதானே? இல்ல. வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கம்மா. சார் எஃப் பேட்ச்க்கு வந்து இந்தியன் ஜியோகிராஃபில இப்பதான் சார் கடற்கரை சமவெளிகள்னு டாபிக் மட்டும் தான் சார் போட்டுருக்கு. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு ஸ்கூல் புக் படிங்கம்மா. சரி ஓகேங்க சார். ஸ்கூல் அது 9th 10th ஃபர்ஸ்ட் வால்யூம் 10th சோசியல் ஸ்டடீஸ்ல வால்யூம் 1ல இந்தியன் ஜியோகிராஃபி இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய டாபிக் ஸ்கூல் புக்கை படிங்க. நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க சார். அதே மாதிரி இந்த பீடபூமிகள் மலைகளுக்கு எல்லாம் வரும்போது தமிழ்நாடு ஜியோகிராஃபி ஆகட்டும் இந்தியன் ஜியோகிராஃபி ஆகட்டும் அதுல எல்லாத்துக்குமே அந்த உயரமான மலைகளுக்கான அந்த மீட்டர்ஸ் எல்லாம் படிக்கணுமாங்க சார்? கட்டாயமா படிக்கணுங்கம்மா. மலைகள்ல இந்த முக்கியமான சிகரங்கள் எல்லாம் படிக்கணும். சரி ஓகேங்க சார். முக்கியமான சிகரங்கள் படிச்சேதான் ஆகணும். ஓகேங்க சார். ஓகேங்க ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ சார். சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ சார் இந்த நிலநடுக்கம் புவி அதிர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து புவியின் நிலநடுக்கம் தோன்றும் இடம் வந்து நிலநடுக்க மையம் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றீங்க. அதோட எதிர் ஆப்போசிட் வந்து நேர் எதிரே வந்து எபி சென்டர் அப்படின்னு சொல்றீங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? அதாவதுங்க பூமிக்கு உள்ள நிலநடுக்கம் தோன்றக்கூடிய இடத்துக்கு பேரு நிலநடுக்க மையம் அல்லது ஃபோக்கஸ். ஓகேங்க சார். புரியுதுங்களா? அந்த பூமிக்கு உள்ள ஏற்படுறதுக்கு நேர் மேல புவி மேல ஏற்படக்கூடிய இதுக்கு பேர் தான் மேல் மையம் அல்லது எபி சென்டர். ஓகேங்களா? பூமிக்கு உள்ள ஏற்படுறதுக்கு பேரு ஃபோக்கஸ். ஓகேங்க சார். புவி மேற்பரப்புல அந்த நிகழ்வு எதிரொலிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் எபி சென்டர். சரி ஓகே சார். இப்போ இந்த எர்த்குவேக் நடக்குது இல்லைங்க சார், அது வந்து பூமியோட எந்த எவ்வளவு ஆழத்துல நடக்க எப்படி டேமேஜ் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப ஆழம் போக போக கம்மியா இருக்கும் இல்ல மேல? அது அந்த அளவுக்கு நம்ம இதுக்கு போக வேண்டியது. நீங்க அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது புவி கிரஸ்ட் எவ்வளவு ஆழத்தில் இருக்கு, கவசம் எவ்வளவு ஆழத்தில் இருக்கு, மேண்டல் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதுவே போதுமானது. சரிங்களா? இது எவ்வளவு ஆழத்துல வெடிச்சு வெளியே வருதுங்களா நமக்கு தேவையே இல்லை கண்ணு. அதில் நமக்கு குரூப் 4 சிலபஸ்க்கு தேவையில்லாத ஒண்ணு. நமக்கு என்ன வேணுமோ அதை படிச்சா போதும். ஓகே. ஹலோ சொல்லுங்க. சார் மலைகள் நேம் எரிமலை நேம் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ரெண்டும் சேர்த்து. ஏன்னா क्वेश्चन பேப்பர் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரி உங்களுக்கு அது வர டெஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துறோம். அடுத்த டெஸ்ட்ல வரும்போது டெஸ்ட்ல ரெண்டையும் சேர்த்து கொடுத்துறோம்.
ஓகேங்க சார். சார் குரூப் 2 டெஸ்ட் எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏமா சார்? நீ சிலபஸ் எப்ப இருந்து குரூப் 2 வந்து மே மாசம் தான் கால்ஃபர் வருதுங்க. நாங்க அதுக்கு முன்னாடி பிப்ரவரியோட இதெல்லாம் முடிச்சிருவோம். சரிங்க சார். மார்ச்ல இருந்து உங்களுக்கு குரூப் 2 சிலபஸ் தான் போகுது. சரிங்க. ஓகேங்களா? நீங்க அதை எதை பத்தி யோசிக்க வேண்டாம். நாங்க உங்களுக்கு கொண்டு போயிருவோம். நீங்க கொடுக்கறது மட்டும் படிச்சிட்டு இருந்தீங்கன்னா போதும். ஓகேங்க சார். இப்போ தேங்க் மார்ச்ல ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் குரூப் 2 எக்ஸாம் வரைக்குமே அதான் போயிட்டு இருக்கு. குரூப் 2 தான் போயிட்டு இருக்கு போகுது. சரிங்க சார். குரூப் 4ல கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால முன்னாடி கொஞ்சம் முடிச்சு வைக்கிறோம். ஓகேங்க. குரூப் 4 சிலபஸ் தான் ஹெவி உங்களுக்கு ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும். குரூப் 2 வந்து குறைவான ஏரியா தான் இருக்கு. ஓகே. நீங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை கம்பல்சரி வாங்கிக்கிங்க, படிங்க. அதுல ஒரு 60% கொஸ்டின் அதுல இருந்து கவர் ஆயிரும். மீதி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்க. ஓகேங்கம்மா. தேங்க் யூ. ஓகே ஓகே. ஹலோ. ஹலோ, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். நம்பிக்கையோட படிங்க. ஹலோ சொல்லுங்க சார். இந்த புக்ல 7th புக்ல பின்னாடி கொஸ்டின்ல இருந்து ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. கூற்று வந்துட்டு பூமியின் உயரத்தை ஒரு ஆப்பிள் பழத்தோடு ஒப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க சார். அது சரிங்க சார். காரணம் வந்துட்டு புவியின் உட்பகுதி மேலோடு மெல்லிய புறத்தோல் புவிக்கரு ஆகியவற்றை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். அதுதான் புரியலைங்க சார் வந்துட்டு. சரிங்கம்மா, என்கிட்ட கையில புக் இல்ல. ஓகேங்க சார். நான் நெட்டில தான் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே ரிவிஷன்ல ஃபுல்லாவே கொடுத்துருங்கம்மா. நீங்க அதை பத்தி ஒன்றும் ஒரு வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்க சார். நான் எல்லாமே ரிவிஷன்ல வந்துரும். கையில புக்ல நீங்க சொல்றது உட்பகுதினா புவிக்கரு தானே சார்? என்னம்மா உட்கரு ஹலோ? அப்படின்னா புவி கருவம் கோர். ஆனா மேலோடு வந்து மெல்லிய புறத்தோல், அது ஆப்பிள் பழத்தோட ஒப்பினால மெல்லிய புறத்தோல் தானே சார்? அது கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். நான் கையில நீங்க சொல்றது ஓகே கால் இல்ல. நான் புக்கை பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்க சார். ஓகே. ஓகே, தேங்க்யூங்க சார். ஓகேம்மா. சரிங்க சார். நம்பிக்கையோட படிங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம்.